இன்று எளிமையான மாலை பொழுது நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்திருக்கோம். இன்றைக்கு ஸ்ரீராமநவமி மகோத்சவம். இங்கே வந்திருக்கிற பக்தர் அனைவருக்கும் ஸ்ரீராமருடைய அனுகிரகம் கிடைத்து நம்ம எல்லாரும் கிருஷ்ண பக்தியில் முன்னேற்றம் அடையணும் ஒரு தடவை கூடி பகவான் பிரார்த்தனை. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே. கடந்த 3 தினங்களா நம்ம ராமாயணத்தினுடைய கதைகளை பகிர்ந்துட்டு இருக்கோம். வால்மீகி ராமாயணம் இது. சென்ற உபன்யாசத்துல நேற்று என்ன படிச்சோம் ஞாபகம் இருக்கா? இருக்காது? ஜடாயு. ரைட். ஜடாயுடைய சரித்திரத்தில் என்ன தெரிஞ்சுக்கணும்? ராமாயணம் நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது? ஜடாயுடைய சரித்திரம் மூலமா ராமருக்காக தன்னுடைய வாழ்க்கையை தியாகம் செய்தார் ஜடாயு. பௌதிக கணக்கீட்டுப்படி ராவணனுடைய யுத்தத்துல முயற்சி பண்ணி தோத்து போயிட்டார். ஆனா தன் உயிரை தியாகம் பண்ணி ராமனுடைய பக்தர்கள என்றுமே காலத்துக்கும் அழிவில்லாத ஒரு உன்னதமான இடத்தை பிடிச்சிட்டார் ஜடாயு. அப்புறம் மாரீச்சன் வந்து மாயமானாயி சீதையை அபகரிச்சுன்னு போனார், ராவணன் தூக்கின்னு போனாரு. மெயினா இந்த நேற்று நடந்த கிளாஸ்ல என்ன ராமாயணம் நம்ம கற்றுக் கொடுத்தது? ஒண்ணு ஜடாயுடைய கதை மூலமா தெரிஞ்சிடும். ஜடாயு வந்து தன் உடல், ஆத்மா, மனம், புத்தி எல்லாத்தையுமே பகவானுடைய சேவைக்காக அர்ப்பணிச்சிட்டாரு. தனக்குன்னு எந்த ஒரு சுயநலமும் கிடையாது, எந்த ஒரு பௌத்திகமான எதிர்பார்ப்பும் கிடையாது. முழுக்க முழுக்க பிரபுவுடைய சேவை தான், பிரபுவுடைய திருப்தி தான். பகவானுடைய திருப்திக்காக தன் உயிரையும் பணம் வைத்து சீதையை மீட்க துணிந்தார் ஜடாயு. இது இந்த பக்திங்கிறது பக்தன் எந்த அளவுக்கு பகவான் மேல அன்பு வச்சிருக்காரு, எந்த அளவுக்கு சரணாகதி பிராப்தம் பண்ணியிருக்காரு. அந்த ஜடாயுடைய சங்கம் வந்து சீதா தேவினால பிரிய முடியல. சீதையினால் சீதை அழகாங்க, ஜடாயு நீ போயிருந்து, ஜடாயு நீ போ, நீ பிரபு அழைச்சிட்டு வா, நீ சண்டை போட, இந்த அசுரனை கொண்டுடுவான். சீதா மாதா அழகாங்க, ஜடாயுடைய பிரிவு தாங்க முடியாது. அதே மாதிரி ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி ஜடாயு தன் தொடையில மடியில வச்சுட்டு அழுகிறார். அந்த உன்னதமான பக்தருடைய பிரிவு தாங்க முடியாது. இது பக்தி தோண்டுனா பகவான் பக்தன் அவனுக்கு இடையே அன்பு பரிமாற்றம். பகவான் வந்து தன்னை முழுவதும் தன் பக்தனிடத்தில் ஒப்படைச்சிடுறார், பக்தன் தன்னை முழுவதும் பகவான் இடத்துல ஒப்படைச்சிடுறார். பாகவதத்தில் ரொம்ப அழகா சொல்றார் கிருஷ்ணா. துர்வாச முனிவர் உயிருக்கு பயந்து ஓடி வர அம்பரீஷருக்கு அபராதம் செய்து பகவான் ரொம்ப அழகா சொல்றார் துர்வாசத்தை, எனக்கு என் பக்தனை தவிர வேற ஒன்றும் தெரியாது, எனக்கும் என் பக்தனை தவிர வேற ஒன்றும் தெரியாது, என் பக்தனுக்கும் என்னை தவிர வேற ஒன்றும் தெரியாது. என் மனதில் எப்போ அவன் இருக்கான், அவன் மனதில் எப்போ நான் இருக்கேன். அதனால துர்வாசனை என்னால் உங்களுக்கு உதவி செய்ய முடியாது, பகவானே கை வச்சுட்டேன். ஜடாயு மாதிரி பக்தர்கள் எல்லாத்தையும் பகவானுக்கு அர்ப்பணிச்சார், ஆத்ம நிவேதி. அப்புறம் வேற இந்த மாதிரி என்ன தெரிஞ்சிடும்? இந்த மாதிரி இந்த கதையில நேற்று படிச்ச அந்த சாப்டர், அந்த அத்தியாயங்கள் நமக்கு ராமாயணம் என்ன கற்றுக் கொடுக்குது? ஜடாயுடைய சரித்திரம் மூலமா நம்ம பூர்ண சரணாகதி பிராப்தம் அப்படிங்கிறது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம அகை தூக்கி அப்படிங்க தான் பாவதம் நமக்கு போதி. அந்த எந்த ஒரு கலப்படம் இல்லாத அந்த உன்னதமான பக்தியை வந்து ஜடாயு செய்தார். அந்த மாதிரி வேற எந்த பக்தரை பார்த்த நேற்று? பரதன். வெரி குட் இல்லையா? பரதன் நினைச்சிருந்தா அயோத்தியால அரியாசனை ஏற்றுட்டு சந்தோஷமா வாழலாம். பரதன் நினைச்சிருந்தா அயோத்தியால சக்கரவர்த்தியா திகழ்ந்திருக்கலாம். ஆனா பரதன் ஒருபோதும் அரியாசனத்தில் அமர மாட்டேன்னு உறுதியா சொல்லிட்டேன். ஆனா எல்லாரும் பரதன் சந்தேகப்பட்டாங்க. கௌசல்யால இருந்து ஆரம்பிச்சு கௌசல்யா, சுமந்திரன், பின்ன வசிஷ்டர், அயோத்தியா ஜனங்க, குகன், பரத்வாஜர் யாருமே பரதனை நம்பல. ஆனா பரதனுடைய மனதில் முழுக்க முழுக்க பிரபு ஸ்ரீராமர் தான் இருக்கு, பகவான் தான் இருக்கு. ஒரு க்ஷணம் கூட பகவானை மிஞ்சி தான் வந்து பௌதிக வசதிகள் அனுபவிக்கணும்னு நினைக்கவே. பரதன் எல்லாருமே பகவானுக்கு அர்ப்பணிக்க தயாரா இருந்தார். எல்லாரும் நினைச்சிட்டாங்க பரதனுக்கு இதுல உடந்தையா இருப்பாரு, அவருக்கு காரணம். பரதனுடைய நிலைமை எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்க. சில நேரங்கள்ல நம்ம பகவானுக்கு சேவை பண்ணும்போது ஏதாவது தப்பு பண்ணிடுவோம். ஏதோ சின்ன தப்பு பண்ணிட்டா பக்தர்கள் கூப்பிட்டு கண்டிக்கும் போது நமக்கு கோவம் வரும். என்னன்னு எப்படி சொல்றீங்க, நான் வந்து சரி சேவை பண்றேன், நம்ம கோவத்தை வெளிப்படுத்துமா இல்லையா? ஆனா எந்த ஒரு தவறும் செய்யாதவன் இந்த சம்பவத்துக்கு பரதன் துளி சம்பந்தம் கூட கிடையாது. பரதனுடைய மனது எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கு.
சரி, அப்படிதான் பரதன் வந்து அரியாசனை ஏத்துக்க மாட்டேன்னு சொன்னாரு. அயோத்தியா அரண்மனையில வாழ்ந்துருக்கலாமே. ஆனா இன்றும் அந்த இடம் நம்ம போனோம்னா பரதனும் ஹனுமானும் கட்டி ஆலிங்கனம் பண்ண விக்கிரகம், பரதன் தங்கியிருந்த அந்த குகை கோயில், அந்த பூமியில ஒரு குழி தோண்டி அந்த குகைக்கு உள்ள வாழ்ந்தார் பரதன். ராமர் மாறி மறுவொரு தரித்து ஜடாமுனை வைத்து பழங்களையும் கிழங்கையும் 14 வருடம் சாப்பிட்டிருந்தார். ராஜபோக வாழ்க்கையை துச்சமா தூக்கி எறிஞ்சார். பிரபு இல்லாத அயோத்தியாவுக்கு நான் வரமாட்டேன். அது பாதுகையை சும்மா வாங்கிட்டு வர்றாரு, தலையில தாங்கிட்டு வர்றார் ராமனுடைய பாதுகையை. எந்த அளவுக்கு டெடிகேஷன், எந்த அளவுக்கு ஒரு சரணாகதி பண்ணியிருக்காரு பகவான். அப்படிதான் பரதன் மாதிரி பக்தர்கள் ரொம்ப அபூர்வம் நம்ம பார்க்கறது. இந்த மாதிரி தூய்மையான பக்தருடைய சரித்திரத்தை கேட்கும்போது நம்ம கதையும் சுத்தமாகும். ஜடாயுடைய புகழ், பரதருடைய புகழ், பகவான லீலைகளை பத்தி பேச வரும்போது பக்தர்களை நம்ம தவிர்க்கவே முடியாது. ஏன்னா ரெண்டும் அப்படி இணைந்து பின்னி பிணைந்தது பகவானுடைய சரித்திரமும் பக்தருடைய சரித்திரமும். பரதன் அந்த மாதிரி தன்னுடைய சேவையில ஓங்கி உயர்ந்து புகழ்ந்து நிற்கிறார். நம்ம தான் பேசவில்லை முதல் நாளே, ராமாயணத்துல இந்த பக்தருடைய சேவை தான் உயர்ந்ததுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒருத்தர் மிஞ்சி நிற்பாங்க. ஒரு பக்கம் பரதன், இன்னொரு பக்கம் ஜடாயு. வேற யாரை பத்தி பேசணும் நேத்து? வேற யாரோட கதை தெரிஞ்சது? பரதனை பத்தி பேசணும், ஜடாயு பத்தி பேசணும், லக்ஷ்மணன் நினைச்சிருந்தா லக்ஷ்மணனோட காட்டுக்கு போகணும், கையை வந்து வருவாங்கல்ல. ராமன் தான் காட்டுக்கு போகணும். லக்ஷ்மணன் நினைச்சிருந்தா அயோத்தியால அவர் சந்தோஷமா வாழ்ந்துருக்காங்க. லக்ஷ்மணன் அவர் கூப்பிட முன்னாடி வந்து நிக்கிறார். ராமருக்கு முன்னாடி காட்டுக்கு போறது பயங்கரமான கோவம் வந்து லக்ஷ்மணன் கண்ணெல்லாம் செவந்துருச்சு. உடைவாளை உருவினாரு. தசரதன் நம்ம அப்பா கிட்ட பைத்தியம் பிடிச்ச தலையை வெட்டிடும், தலையை சீவிட்டு வரும். என்ன ஆச்சு அவருக்கு? வயசாகி புத்தி கித்தி மழுங்கி போயிடுச்சா? ராமா உன்னை போய் காட்டுக்கு அனுப்புறேங்கிறாரு. எப்படி மனசு வருது அவருக்கு இல்லையா? லக்ஷ்மணனால தன்னை கட்டுப்படுத்திக்க முடியல, அவ்வளோ கோபம். உண்மையில நம்ம ஆன்மீக வாழ்க்கையில் என்ன சொல்லுவோம்? கோபப்படக்கூடாது சொல்லுவா இல்லையா? ஆன்மீக வாழ்க்கையை பயிற்சி பண்ற கோபமே படக்கூடாது. ஆனா சில நேரங்களில் பக்தர்களுக்கு கோபம் வரும். லக்ஷ்மணனுக்கு கோபம் வந்தது, ஹனுமானுக்கு கோபம் வந்தது, சைத்தன்ய மகாபிரபுக்கு கோபம் வந்தது. எதன் அடிப்படையில் கோபம் வருது? பக்தர்களை யாராவது நிந்திக்கும் பொழுதோ இல்ல பகவானுக்கு யாராவது அவதூறு செய்யும் பொழுதோ பக்தர்களுக்கு கோபம் வரும். அதே சமயம் நம்மளை வந்து அவதூறு பேசுறாங்க, நிந்திக்கிறாங்கன்னா கோபம் வரக்கூடாது. நீ மோசமான, நீ நல்லது பண்ணி கெட்டது பண்ண, நீ பக்தனே கிடையாது, நம்ம 1000 சொன்னாலும் உண்மைதாங்க, நான் மாத்திக்க முயற்சி பண்ணிக்கிறேன். இதுதான் வைஷ்ணவனாலே தன்னை தாழ்த்தி கொள்றதா. ஜட உலகத்துல தாழ்த்திக்கிட்டா அவங்க திட்டுவாங்க, என்ன நீ இப்படி இருக்க, என்ன உன்னை இப்படி தாழ்த்திக்கிற, நீ எல்லாம் பண்ண முடியுங்க அப்படி வெளியில சொல்லுவாங்க. ஆனா பக்தர்கள் என்ன சொல்லுவாங்க? பக்தி சேவை செய்யும்போது எவ்வளவு நம்ம தாழ்த்திக்கிறோமோ அவ்வளவுக்கு எவ்வளவு நமக்கு கிருஷ்ண பக்தியில உயர்ந்துட்டு குணங்கள் வளர்ந்துட்டு தெய்வீகமான குணங்கள் வரும். பிரபுபாத இந்த உலகத்தையே கிருஷ்ண பக்தியில மாத்தினார். பிரபுபாட்டு நிருபர்கள்லாம் கேட்கிறாங்க, சாமிஜி நீங்க என்ன மாயத்தை பண்ணீங்க? இன்னைக்கு அமெரிக்கா, ரஷ்யா உலகம் முழுவதும் கிருஷ்ண பக்தி பண்றாங்க. பிரபுபா சொன்னா நான் ஒன்றும் பண்ணல, குரு மகாராஜ் செய்ய சொன்னாரு. பகவானை நான் வந்து நான் என்ன செஞ்சுட்டேன்? நான் ஒன்றுமே செய்யல. நான் எந்த மேஜிக்கும் நான் எந்த மாயத்தையும் செய்யல. இதுதான் ஆச்சரியம். எல்லா பக்தரும் அப்படிதான். நம்ம வைஷ்ணவ ஆச்சாரிய பாடல் புக் எடுத்து பார்த்தீங்கன்னா அவங்க பெரிய பெரிய பரம பாகவத பக்தர்கள். ஆனா தன்னை வந்து ரொம்ப தாழ்த்திக்குவாங்க, ரொம்ப தாழ்த்திக்குவாங்க. ஒரு பக்தர் பாடாரு, என்னை வந்து யமராஜன் மன்னிக்கவே மாட்டாரு, கட்டாயம் எனக்கு தண்டனை உண்டு. ஆனா அவர் இருக்கிற இடம் மிக உன்னதமான நிலை. இந்த மாதிரிதான் பக்தி வினோதாக்கு ஒவ்வொரு ஆச்சாரியரும் தன்னை வந்து ரொம்ப கடைநிலை பக்தனா வச்சு பிரார்த்தனை பண்றாங்க. லக்ஷ்மணன் வந்து பகவானுடைய அவதாரம், அவர் பகவான் தான், பகவானுக்கு சேவை பண்ணக்கூடிய பகவான். லக்ஷ்மணன் ஒருபோதும் தன்னை பகவான் நான் அனுபவிக்கணுங்கிற எண்ணம் கிடையவே இல்லை. லக்ஷ்மணனுக்கு அனுபவிக்கணுங்கிற எண்ணம் இல்லவே இல்லை. லக்ஷ்மணனை பொறுத்த வரைக்கும் பிரபுவை சந்தோஷப்படுத்தணும், பிரபுவோடைய சேவையில் ஈடுபடணும். அதனாலதான் அவரால் பொறுத்துக்கொள்ள முடியல. லக்ஷ்மணன் அவதரிச்சதே ராமரை சந்தோஷப்படுத்துறதுக்கு தான். ஆனா தன் முன்னாடி தன்னுடைய பிரபு, தன்னுடைய எஜமான, தன்னுடைய பகவான் கஷ்டம் அனுப்பி லக்ஷ்மணனால பொறுத்துக்கொள்ள முடியல. அப்படி பொதுச்சு எழுறாரு ஒரு சமயம். பட் ராமர் அவரை கட்டுப்படுத்திடுறாரு. லக்ஷ்மணா கோவப்படாத, அமைதியா, அப்பாவை அப்படி திட்டாத, அம்மாவை திட்டாத. ராமர் கட்டுப்படுத்துறாரு லக்ஷ்மணன். அதனால லக்ஷ்மணன் என்ன முடிவு பண்ணாரு? இன்னொரு அவதாரம் வந்ததுன்னா நான் இவருக்கு தம்பியாவே வரமாட்டேன், அண்ணனாதான் அவரு. இப்ப கடைசியில் நினைச்சு கிருஷ்ணர் தான் பலராமனுக்கு பயிர் போயிடுது. பலராம அண்ணாக்கு டக்குன்னு கோவம் வந்துடும்.
பலராமரை சமாளிச்சு எல்லா லீலைகளும் பண்ணணும் கிருஷ்ணா. ஏன்னா பலராமனுடைய ஒரே நோக்கம் பகவானை சந்தோஷப்படுத்துறது தான். ஸோ லக்ஷ்மணனுடைய பக்தி என்னன்னு பார்த்தோம். அப்புறம் வேற யாரை பற்றி தெரிஞ்ச நேற்று? லக்ஷ்மணா, ஜடாயு, பரதன், குகன். ரைட். ஸோ குகன் ஒரு சாதாரண வேடன், காட்டுல ஒரு வேட குலத்துல பிறந்து ஒரு அந்த அளவுக்கு ஒரு சாஸ்திரம் படிக்கல. பகவத்கீதை, பாகவதம், ராமாயண புராணம் அவருக்கு தெரியாது. ஆனா அவருக்கு கள்ளம் கடவுளால் அன்பு இருந்தது ராமர் மேல. வெகுளியான மனசு, ரொம்ப பால்வழி முகம், ரொம்ப இலகிய மனது. அவருடைய மனதுல எந்த ஒரு சூழ்ச்சியோ பொறாமையோ கிடையாது, அகங்காரம் கிடையாது. சரணாகதி தன்னை முழுவதும் ராமருக்கு தன்னை ஒப்படைச்சுட்டார் குகன். குகனை பார்த்தோன்னே ராமருடைய பாதங்களை நமஸ்கரிக்கிற ராமர் அவருக்கு கட்டி ஆலிங்கனம் பண்ணிக்கிறார். ராமர் என்ன பார்த்து ஆலிங்கனம் பண்ணாரு. குகன் என்ன காஸ்ட், அவர் என்ன சமுதாயம், அவருடைய பிறப்பு என்ன? நெவர். நேற்று பேசணும் இல்லையா, பகவான் பகவத்கீதை ரொம்ப அழகா சொல்றார். மாமி பாத்த விபாஷித்தே விஷ்ணு பாப்பையோனி ஸ்திரியோ வயசஸ்தா சூத்ரா தியாதி ஆந்தி பராமரி. யார் வேணா என்ன அடையலாம் அர்ஜுனா, பெண்கள், இழிபுலத்தில் பிறகு சூத்திரர்கள், யாராலும் கிருஷ்ணா அப்ரோச் பண்ணலாம். கிருஷ்ணா யாரையும் வெறுக்கிறது இல்லை, யாருமே பொறாமைப்படுறது இல்லை. சமோகம் சர்வபூதேஷு நவே தேஷோ அஸ்தி நப்பியா. நான் யாரையும் வெறுப்பதில்லை, யாருமே பொறாமை கொள்வது, யாரையும் பாரபட்சம் பார்ப்பதில்லை. பகவான் யாரையும் பாரபட்சம் பார்க்கறது இல்லை, எல்லாரும் அவருடைய குழந்தைகளாம். இந்த ஸ்லோகத்தில் மட்டும் சொல்லலை கிருஷ்ணா பகவத்கீதையில, நடைமுறையில வாழ்ந்து காமிச்சார். சொல்றது ஈஸியா, செயல்படுத்துறது ஈஸியா. அது மாதிரி நடக்கும் இல்லையா? பகவான் சொல்ல மட்டும் செய்யல, ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் பகவத்கீதையில ஒவ்வொரு பக்கத்திலையும் சொன்னது அது அப்படியே தன் லீலையில நிகழ்த்தி காமிச்சிருக்காரு. ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியா வந்த பொழுதும் சரி, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தோன்றிய பொழுதும் சரி. குகனை கண்டவனே சொன்னார் ராமர், உங்களோடு நாம் ஐவரானோம். எங்க அப்பாவுக்கு 4 பசங்க, குகா நீ 5வது பையன், நீ என்னுடைய சகோதரன். அடுத்தது இந்த சாப்டர்ல பார்க்கலாம், சுக்ரீவனை மீட் பண்ணுவார். சுக்ரீவன் ஒரு வானரம், காட்டில் கூட ஒரு வானரங்கள். பகவானுக்கு யார் வேணாலும் சேவை பண்ணாங்க. வானர்களா இருந்தாங்க, கலியோட வம்சத்துல வந்திருந்தாங்க, மனித குலமா இருந்தாங்க, தேவதை எந்த ஒரு குலத்துல இருந்தால் தைத்திய தானவர். விபீஷணன் ஒரு ராட்சச குலத்துல வந்திருந்தார். விபீஷணனை பார்த்துட்டு விபீஷணா உம்மோடு நாம் 7 ஆனோங்க. விபீஷணன் 7வது சகோதரன் ஏத்துக்கிறார். சுக்ரீவன் 6வது சகோதரன் ஏத்துட்டார். குகனை 5வது சகோதரன் ஏத்துட்டார். ராமர் யாரெல்லாம் சகோதரன் சொல்றாங்களோ அவங்களுக்கு பௌதிக ஆசையே போயிடும். எல்லாத்தையும் விட்டுட்டு ராமனுடைய திருப்பாதமே போதும், அவருடைய சேவையே போதும், தன்னை முழுவதும் அர்ப்பணிச்சுக்கணும். குகன் சொன்னார், நான் உங்க கூட வந்துடுறேன், எனக்கு வேண்டாம், இந்த காடு இருக்கு, இங்க உள்ள எனக்கு வாழ்க்கை வேண்டாம். சுக்ரீவன் சொன்னாரு, எல்லாம் முடிச்சு ராமர் பட்டாபிஷேகம் பண்ண அயோத்தியா வர. சுக்ரீவன் சொன்னார், நாங்க எல்லாரும் உங்க கூட வந்துடுறோம். ராமர் சொல்ற, கிஷ்கிந்தா யாரும் பாட்சி பண்ணுவாங்க, அது யாரும் பார்த்து போகும். விபீஷணன் சொல்றாரு, ராவணனை வதம் பண்ணதுக்கு அப்புறம் ராமர் லங்கைக்கு விபீஷணன் சக்கரவர்த்தி ஆக்கிட்டார். விபீஷணன் எனக்கு ராஜ்யம் எல்லாம் வேணாம் ராமா, நான் அவங்க கூட வந்துடுறேன். இதுதான் பக்தி. வேற யாரை பத்தி பேசணும்? அனுஷ்யா. ஓகே, அனுஷ்யா சீதா மாதாவுக்கு சில இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்தாங்க. பட் பக்தி எங்கிறது யார் மூலமா நமக்கு கிடைக்குது? ராமாயணத்துடைய அந்த ராம பக்தி, கிருஷ்ண பக்தி எப்படி பகவான் யார் மூலமா நமக்கு கொடுக்குறாரு? ஒரு பக்தன் எப்படியெல்லாம் இருக்கணும்னு காமிக்கிறாரு. சீதா மாதா, சீதை நினைச்சிருந்தா அயோத்தியாவில் வாழ்ந்துருக்கலாமே. அவங்களோட காட்டுக்கு போகணும்னு வரம் கேட்கல கைகை, ராமன் தான் காட்டுக்கு போகணும்னு. சீதா மாதா என்ன சொன்னாங்க? ராமர் சொல்றாரு சீதை இடத்துல, சீதே நீ மிதிலையுடைய ராஜகுமாரி, உன்னுடைய பாதங்கள் கானகத்தை கண்டதே இல்லை. அங்க கொடூரமான மிருகங்கள்லாம் இருக்கும், புற்கள் எல்லாம் இருக்கும், முள்கள் எல்லாம் இருக்கும், உன்னால அங்க இருக்க முடியாது. அதனால நீ அப்பா அம்மா கூட இங்கே இருந்துரு, நான் போயிட்டு வரேன். சீதை அப்படி அழுகுறாங்க, கண்கள் இருந்து தாரை தாரையா கண்ணீர் வடிது. ராமருடைய திருப்பாதங்களோடு பிரார்த்திக்கிறாங்க, பிரபு இப்படி எல்லாம் நீங்க சொல்லலாமா? ராமருக்கு இடையில சீதைக்கு அயோத்தி சொல்றாங்க. நம்ம ராமருக்கு தான் சீதைக்கு அயோத்தி. பிரபு நீங்க எங்க இருக்கீங்களோ அதான் எனக்கு அயோத்தியா. இந்த மாதிரி ஒவ்வொரு பக்தர்களும் அயோத்தியாவில் ஒரு பிரஜைகளுடைய அன்பு நாம் பார்த்தோம். சரி, இவங்கெல்லாம் கூடி பரவாயில்ல, ரொம்ப உயர்ந்தவங்க. சீதா மாதா, பரதன், லக்ஷ்மணன், குகன், அயோத்தியா பிரஜைகள். அயோத்தியாவில் உள்ள ஒவ்வொரு பிரஜைகளும், குழந்தையிலிருந்து வயோதிகர்கள் வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கு ராமன் மேல அன்பு.
ராமரை பிரிந்து ஒரு க்ஷணம் கூட அவனால் இருக்க முடியாது. ராமனுடைய பிரிவு அயோத்தியுமே சூன்யமானதா உணர்ந்தாங்க. அயோத்தியால ஒவ்வொரு பிரஜைகளும் வந்து தன்னோட உன்னதமான அன்பு பகவானிடத்தில் வெளிப்படுத்தினாங்க. வேற என்ன பார்த்தோம்? எல்லாருக்கும் இவங்களுடைய பக்தி தான் உயர்ந்தது நம்ம சொல்லிடவே முடியாது. அயோத்தியா ஜனங்க ஒரு பக்கம் ராமன் மேல அளவிட முடியாத அன்பு வச்சிருக்காங்க, இன்னொரு பக்கம் பரதன், இன்னொரு பக்கம் லக்ஷ்மணன், இன்னொரு பக்கம் சீதா மாதா, இன்னொரு பக்கம் குகன். எல்லாருக்கும் அன்பு ராமன் மேல, அவ்வளவு பக்தி அன்பு. அந்த அளவுக்கு ராமர் அவங்க மேல அன்பு வச்சிருந்தார். யார் மேலையும் பாரபட்சம் பார்க்கவே. வேற என்ன தெரிஞ்சுக்கணும்? எதோட ஸ்டாப் பண்ணோம்? ஜடாயு வந்து மோட்சம் அடைஞ்சார். இந்த உடலை விட்டு ராமர் வந்து ஜடாயு இறுதி சடங்கெல்லாம் பண்ணிட்டு சீதா மாதாவை தேடி அப்படியே தண்டகாரண்யத்துல பயணம் செய்யறாரு. ராமர் வந்து சீதையோடைய பிரிவு, ராமர் வந்து சீதையை பிரிந்தது வந்து சாதாரண கணவன் மனைவிக்குள்ள உறவு மாதிரி இல்லை. மனைவியை பிரிந்து கணவன் புலம்புற மாதிரி, மனைவியை பிரிந்து கணவன் வருத்தப்படுற மாதிரி ஒரு சாதாரண தம்பதிகளுக்குள்ள அந்த உறவு முறை வேற. சீதா மாதாவுக்கும் பிரபு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கும் உள்ள அன்பு பரிமாற்றம் வேற. ஏன்னா சீதா மாதாவும் ஸ்ரீ ராமச்சந்திர பகவானும் ரெண்டு பேரும் நித்தியமான தம்பதிகள். பக்தியில நம்ம உன்னதமான நிலையில, பக்தியில நம்ம உயர உயர பகவானை பிரிவு பக்தனால தாங்க முடியாது. பிரிவில் ஒரு ஆனந்தம் அடையுது. விரகதாபம் சொன்ன பிரிவு, விப்ரலம்ப பாவம். பகவான் கூட இருக்க மாட்டாரு, ஆனா பகவானை நினைவிலேயே இருப்பாங்க. பகவானுடைய சிந்தனையிலே அது ஒரு சந்தோஷ பக்தர்கள். பிருந்தாவனத்து கோபிகள், சீதா மாதா எல்லாரும் பகவானுடைய பிரிவில் ஆனந்தம் அனுபவிச்சார். அது மாதிரி பிரபு வந்து சீதா மாதாவை பிரிந்து சீதா மாதா ராமனுடைய நினைவிலேயே இருக்காங்க. ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு க்ஷணமும் ராமா ராமா பிரபு பிரபு தன்னுடைய பிரபுவை சிந்தனையிலே வாழ்ந்துட்டு இருக்காங்க. லங்கால் இங்க பிரபு வந்து காட்டுல தேடுறார். ஒரு மரங்கள், செடிகள், கொடிகள், மிருகங்கள், பறவைகள் இதெல்லாம் கேட்கிறார். சீதாவை பார்த்தீங்களா, சீதாவை பார்த்தீங்களா? அப்படியே தேடிட்டு வரும்போது ஒரு இடத்துல ஒரு வித்தியாசமான ஒரு உருவம். கைகள்லாம் பார்த்தீங்கன்னா அந்த தங்க நாற்கர சாலை போட்டிருக்காங்கல்ல, ரோடு, போர்வே ரோடு, அந்த மாதிரி கை கிட்டத்தட்ட ஒரு 12 மைல் நீளம். இந்த பக்கம் ஒரு கை, அந்த பக்கம் ஒரு கை, அப்படி ரெண்டு பாலை மாதிரி இருக்கு. பெரிய ஒரு வயிறு. அந்த வயிறு பார்த்தா ஒரு கிரிக்கெட் மைதானம் மாதிரி இருக்கு. இந்த ஃபுட்பால் மைதானம் இருக்கு இல்லையா, கிரிக்கெட் மைதானம் மாதிரி ஒரு பெரிய வயிறு. அந்த வயிறுக்கு நடுவில் ஒரு வாய், அந்த வாய்க்கு மேல 2 கண்ணு. வித்தியாசமான ஒரு ஜந்து உயிரினம். ராம லட்சுமணன் நடந்து வரும்போது 2 பேரும் 2 கையில பிடிச்சிட்டான். இந்த பக்கம் ஒருத்தர் பிடிச்சா, இந்த பக்கம் ஒருத்தர் பிடிச்சிட்டான். பிடிச்சிட்டா 2 கை பிடிச்சிட்டு சொன்னான், ஏ மானிடர்களே, மானிட பதர்களே, இன்றைக்கு நீங்க என்கிட்ட மாட்டிக்கிட்டீங்க. எனக்கு பிரம்மா வரம் கொடுத்திருக்காரு, என் முன்னாடி எந்த உயிரினம் வந்தாலும் நான் சாப்பிடலாம். இதோ எனக்கு இன்னைக்கு உணவாயிட்டீங்க. அப்படி 2 பேரும் கையில இந்த பக்கம் ஒருத்தர் புடிச்சா, இந்த பக்கம் ஒருத்தர் புடிச்சா. அவருடைய பேர் வந்து கபந்தன். யாரு? கபந்தன். பிடிச்சு அப்படி வாயிட்ட கொண்டு வரான். ராமர் ஏற்கனவே கோபத்தில் இருக்காரு, சீதையை கண்டுபிடிக்க முடியல. லட்சுமணனுக்கு கோபம். 2 பேரும் உடைவாள உருவாங்க. லட்சுமணா, இன்னும் பொறுமையா இருக்கக்கூடாது, கரங்களை வெட்டி வீழ்த்தணும். கையை பீஸ் பீஸா வெட்டிட்டாரு. அப்படி அவன் வாயை எடுத்துட்டு வரான் அவன் சாப்பிடுறது. அடுத்த ஒரு பால் எடுத்து அவனுடைய தாவாயில் ஒரு கிளி கிழிச்சார். கபந்தன் பயந்து போய் கதறி அழுகிறான். அப்படி அழுகும் போது காணகமே பதறுது, காணகமே கேட்கிறான், நீங்க யாரு, நீங்க யாரு? லட்சுமணன் கேட்டா, நீ யாரு முதல், நீ யாரு? என்னுடைய பேர் கபந்தன். உனக்கு என்ன இப்படி ஒரு வித்தியாசமான ரூபாய், எப்படி இப்படி யாருன்னு கேட்டார். இல்ல தலையும் இல்ல, முண்டம் வந்து முண்டம் பண்ணிதான் இருக்குது, தலையில கை கால் இல்ல, வயிற்றுக்குள்ள வாய் வச்சிருக்கிறாரு, யார் ஒண்ணு இப்படி பண்ணுங்க? சொன்னா, நான் முன்னொரு காலத்துல தேவலோகத்துல தேவர்களுடைய ரூபத்துல வாழ்ந்து வந்தேன். இப்ப இந்திரனுக்கு அபராதம் செய்ததுனால இந்திரன் தலையை வெட்டிட்டார், தலையை காலெல்லாம் வெட்டிட்டார். நான் இந்திரனை தஞ்சம் அடைஞ்சு எனக்கு மன்னிச்சு மாதிரி வேண்டிக்கிட்டேன். அப்ப இந்திரன் என்ன பண்ணாரு, என் வயிற்றுக்கு நல்ல ஒரு வாய் பொறுத்தினார். இந்த வாயை வச்சுக்கிட்டு நீ எதை வேணா பிடிச்சி சாப்பிடுவோம், ஆனா எனக்கு இது வேண்டாம், எனக்கு இந்த சாபத்திலிருந்து மோட்சம் கொடுங்க. அது நான் தர முடியாது. பின்னொரு காலத்துல ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி பகவான் சீதையை தேடி வருவார்.
அப்போ சீதா மாதாவுக்காக நீ அவங்களுக்காக நீ உதவி செய்யும் பொழுது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியுடைய கருணையினால நீ திரும்ப அந்த தேவசரீரத்தை பெறுவாய் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணார். யாரு? இந்திரன். யாரு? கபந்தன் சொல்றாரு, பிரபு எனக்கு ஒரு பெரிய குழி தோண்டி அதை போட்டு நெருப்பு மூட்டி புதைச்சிருங்க, அப்பதான் எனக்கு அந்த தேவ சரீரம் வரும். ராமர் லட்சுமணா ஒரு பெரிய குழியை தோண்டி அந்த கபந்தனுடைய அந்த ஒரு மாமிசமா இருந்தா உடம்பு தூக்கி அதில் போட்டு நெருப்பு வச்சு கொழுதுனேன். அப்படியே அழகான அந்த தேவ ரூபத்துல கபந்தன் வெளியே வந்து அப்படியே பிரபு ஸ்ரீ ராமரையும் லட்சுமணையும் சுற்றி மலை வந்து நமஸ்காரம் செய்துட்டு, உங்களுடைய கருணையினால்தான் நான் இந்த கொடூரமான ராட்சச ரூபத்துக்கு விடுபட்டிருக்கேன். ராமா ராமா அப்படின்னு ராம நாம சுற்றி சுற்றி மலை வந்து வீழ்ந்து வந்து நமஸ்கரிக்கிறார். சொன்னாரு, பிரபு இங்க வந்து பக்கத்துல கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ரிஷ்யமுக பர்வதம் ஒரு மலை இருக்கு. அந்த ரிஷ்யமுக பர்வதத்துல வானரங்களின் அரசன் சுக்ரீவன் வாழ்ந்து வர. அந்த சுக்ரீவன் கூட நீங்க நட்பு வச்சுக்கிட்டீங்கன்னா அவன் உங்களுக்கு உதவி செய்வார் சீதா மாதாவை கண்டுபிடிக்கிறது. ஏன்னா எனக்கு சீதா மாதா எந்த பக்கம் போனான்னு தெரியாது. ஆனா அந்த வானரங்களை இந்த காட்டிலேயே வாழ்றதுனால அவங்களுக்கு தெரிஞ்சுக்க வாய்ப்பு இருக்கு. நீங்க போய் சுக்ரீவன் கூட நட்பு வச்சுக்கீங்க அப்படின்னு சொன்னாரு. யாரு? கபந்தன். யாருக்க? அவருக்கு அந்த செய்தியை சொல்லிட்டு திரும்ப இன்னொரு வேண்டுகோள் வச்சாரு கபந்தன். பிரபு அப்படி நீங்க சுக்ரீவனை சந்திக்க போகக்கூடிய வழியில மாதங்க மகரிஷியோட ஆசிரமம் இருக்கு. அந்த மாதங்க மகரிஷியோட ஆசிரமத்துல சபரின்னு ஒரு மாதா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இந்த சபரி அம்மா வந்து ஒரு சாதாரண பொண்ணு இல்ல ஒரு வேலைக்காரி நினைச்சு அவளை வந்து நீங்க ஒதுக்கிடாதீங்க. உங்களுடைய வருகைக்காக பல வருடங்களை காத்துட்டு இருக்காங்க. இரவு பகலா தூங்காம பழங்களை எல்லாம் பறிச்சு வச்சு ஆசிரமத்தை எல்லாம் கூட்டி மெழுகி அலங்காரம் எல்லாம் செய்து இன்னைக்கு பிரபு வந்துட மாட்டாரா நாளைக்கு வந்துட மாட்டாரா காத்துக்கிட்டு இருக்காங்க. தயவுசெய்து உங்க தரிசனம் அவங்களுக்கு கொடுக்கணும் நீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. யாரு? எஸ். ராமர் அப்படியே ஆகட்டும் சொல்லிட்டு கபந்தனுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு அப்படியே ஸ்ரீ ராமர் லட்சுமணன் அப்படியே அந்த கோதண்டம் வில் எடுத்து அப்படி ஜாபர்தஸ்தா நடந்து வராங்க. அப்படி காட்டுல வந்து இந்த யானை நடந்து வர்ற மாதிரி அப்படி 2 பேரும் நடந்து வராங்க. நேரா ரிஷ்யமுக பர்வதத்துக்குள்ள நுழையிறாங்க. கிஷ்கிந்தை காட்டுல ரிஷ்யமுக மலை அதுக்குள்ள வரும்போது மாதங்க முனிவர் மாதங்க ரிஷியோட ஆசிரமத்துக்கு வந்தாங்க. அங்க சபரி மாதா அந்த வயதான பெண்மணி காத்துக்கிட்டு இருக்காங்க. கையில வந்து ஃப்ரெஷ்ஷா பழங்கள் புதுசா பறிச்ச பழங்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு ஆசிரமத்தை எல்லாம் கூட்டி மெழுகி சாணம்லாம் போட்டு கோலங்கள்லாம் போட்டு தோரணங்கள்லாம் கட்டி அலங்காரம் பண்ணிட்டு பிரபுக்காக காத்திருக்காங்க. இது ஒரு நாள் அல்ல. அவருடைய ஆச்சாரியன் மாதங்க முனிவர் அவர் வந்து அவருடைய சீடர்களோட தன்னுடைய தபத்தை எல்லாம் முடிச்சுக்கிட்டு திரும்பவும் தேவலோகத்துக்கு போறார். அவர் நினைச்சிருந்தா இந்த வேலைக்கார பெண்ணையும் மறைச்சிட்டு போயிருக்க முடியும். ஆனா அவர் சொன்னாரு, சபரி நாங்க எல்லாம் போறோம், நாங்க போறவேன்னு கவலைப்படாத, ஆச்சாரியன் என்னை விட்டுட்டு போயிட்டாரே நினைக்காத, உனக்கு இதுக்கெல்லாம் மேல ஒரு பாக்கியம் இருக்கு. பின்ன ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு இந்த வழியா வருவார், பகவானுடைய சேவை உனக்கு கிடைக்கும், பகவானுடைய தரிசனம் உனக்கு கிடைக்கும். அது மூலமா நீ எல்லா விதமான பௌதிக கலங்கத்திலிருந்தும் பிறப்பு இறப்பு இந்த சக்கரத்திலிருந்து விடுபட்டு நீ பகவானுடைய உலகத்தை அடைவாய். ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்திக்கு ஆசீர்வாதம் பட்டு மாதங்க முனிவர் போயிட்டேன். இது நடந்தது பல வருஷங்களுக்கு முன்னாடி. ஆனா தன் குரு மகாராஜ் சொல்லியிருக்கிறாரு, பிரபு ராமர் வருவாரு, இதோ இன்னைக்கு வந்துட மாட்டாரா நாளைக்கு வந்துட மாட்டாரா, ஒரு நாள் 2 நாள் இல்ல பல வருஷங்களை காத்திருக்காங்க. நம்ம எல்லாம் பக்தி பண்ணும்போது உடனே நடக்கலைன்னா அவ்வளவுதான். என்னது ஹரே கிருஷ்ணா மந்திரம் நான் சொன்னா அது கிடைச்சது இது கிடைச்சிருந்தாங்க, 4 வருஷக்கணக்கா சொல்ற ஒண்ணு நடக்க மாட்டேங்குது இல்லையா? நம்முடைய எதிர்பார்ப்புகள் வேற, நம்முடைய பக்தியினுடைய நிலை வேற. ஆனா சபரி மாதா வந்து ஒரு சாதாரண பெண். அவங்களும் வந்து சாஸ்திரமெல்லாம் படிச்சு பெரிய பண்டிதர்லாம் கிடையாது. வெறுமனே முனிவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் சேவை பண்ணி அவங்களுடைய கருணையினால, பக்தருடைய கருணையினால, வைஷ்ணவர்களுடைய கருணையினால அவங்க பிரபுவே தரிசிக்கக்கூடிய பாக்கியம் பண்ணு. அது மட்டும் இல்ல, சபரி மாதாவுக்கு நம்பிக்கை இருந்தது தன் குருவுடைய வார்த்தையில். மாதங்க முனிவருடைய வார்த்தையில நம்பிக்கை இருந்தது. அவங்களுடைய பக்தி, அவங்களுடைய பணிவு, அவங்களுடைய அடக்கம், அவங்களுடைய எளிமை, அவங்களுடைய தூய்மை, அவங்களுடைய தவம். இன்னைக்கு பிரபு வந்துடுவார். இன்னைக்கு பிரபு ஒவ்வொரு நாளும் புது புது பழங்களை பறிச்சு அதை கழுவி சுத்தமா வச்சுக்கிட்டு வாசல்லையே காத்திருப்பாங்க. நம்ம வீட்டுக்காரர் திரும்ப வந்தாலும் காத்திருக்கிறது, அப்புறம் எங்க பகவான் திரும்ப வந்திருக்காங்க இல்லையா? வேலைக்கு போன வீட்டுக்காரர் வந்தாலும் டிவி பார்த்துட்டு இருப்போம், நம்ம எங்க பகவான் பார்க்குறது. கரெக்டா இல்லையா?
குழந்தைகள் அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு அவங்க ப்ரோக்ராம் வச்சிருக்கிறோம். ஆனால் எல்லாத்துக்கும் மேலே பகவானுடைய சேவை தான் உன்னதமானது. சபரி மாதா ஒவ்வொரு நாளும் பிரபுவரை வரவேற்காக காத்திருக்காங்க. அவங்களுடைய தவம் வீணாகல, அவருடைய அவங்க குரு பக்தி, அவங்க நம்பிக்கை வீணா போகல. ஒரு நாள் ஸ்ரீராமர் வந்தார், லக்ஷ்மணனோட வந்தார். ஆத்மீக வாழ்க்கையில நமக்கு நிதானம் அவசியம். பக்தியில முன்னேற்றம் அடையணும், பகவான் மேல அன்பு வரணும், பக்குவமான நிதானத்தை கடைபிடிச்சு ஒருபோதும் கிளர்ச்சி அடையவே கூடாது. என்னென்ன கொடை நடக்கல, அது நடக்கல, இது நடக்கல. நம்மளால சில நேரம் அந்த பக்தியில கூட ரஜோகுணம் தமோகுணம் வந்துடும். நம்ம இந்த 3 குணத்துல தான் செயல்படுறோம் இல்லையா? என்னென்ன 3 குணம்? இந்த குணங்கள் தான் நம்ம சேவை பண்ணும்போது இந்த குணங்கள் வந்து நம்ம ஆதிக்கம் செலுத்திடும். சில நேரத்தில் தமோ குணத்துல சேவை பண்ணுவோம். தமோ குணத்துல சேவை பண்றது எப்படி தெரியுமா? நான் பாட்டுக்கு இருந்தேன், என்னை கூப்பிட்டு சர்வீஸ் கூப்பிட்டாங்க, என்னடா செய்யறது, போலேன்னா வருத்தப்படுவாங்க. சரி போயதான் பண்ணுவோம், விருப்பம் ஒன்றும் இல்லை, சரி ஏதோ சொல்றாங்களேன்னு சரி. இது தமோ குணம். ரஜோகுண சேவை என்ன தெரியுமா? நான் தான் பண்ணேன், நான் இல்லைன்னா சர்வீஸே நடந்திருக்காரு, அங்க யார் இருக்காங்க பண்றதுக்கு. இது ரஜோகுண சேவை. சத்துவகுண சேவை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம சேவை. சுத்த சத்துவகுண சேவை வெறுமனே குருவுடைய திருப்திக்காக மட்டுமே செயலாற்றுறது, பகவானுடைய திருப்திக்காக மட்டுமே செயலாற்று. இந்த சேவை பண்ணா என்னுடைய குருமாரா திருப்தி அடைவார், இந்த சேவை பண்ணா என் பகவான் சந்தோஷம் அடைவார். இப்படிதான் பண்ணாங்க ஹனுமான், பரதன், லக்ஷ்மணன். எல்லாரும் வந்து சுயநலமற்ற வெறுமனே பிரபுவுடைய திருப்திக்காக மட்டுமே சேவை செய்தார். அதுல ரஜோகுணம் கிடையாது, தமோகுணம் கிடையாது, ஏன் சத்துவகுணம் கூட கிடையாது. சுத்த சத்துவகுணம். சுத்த சத்துவகுண நிலையில சேவை பண்றது வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பு குருவுடைய திருப்திக்காக மட்டுமே செயலாற்று. கீர்த்தனம் பாடும்போதாகட்டும், பிரசாதம் போகா தயாரிக்கும் போதாகட்டும், பிரச்சாரம் செய்யும் போது எந்த ஒரு சேவை செய்தாலும் இது என்னுடைய புகழுக்காக அல்ல. இந்த சேவை பண்ண என்ன எல்லாரும் புகழ்வாங்க, என்ன போட்டி என்னை வந்து ரெகக்னேஷன் பண்ணுவாங்க. ரெகக்னேஷன் என்ன சொல்லுவாங்க தமிழ்ல? என்னை வந்து அங்கீகாரம் கொடுப்பாங்க. பிரபு நீங்க தான் பண்ணீங்க, உங்களால தான் நடந்தது. இதெல்லாம் எதிர்பார்க்காம ஒரே ஒரு நோக்கம். சில பிரபுபாதர் பார்த்தோம், என் குருமகாராஜ் சொன்னார் நான் செய்தேன் பிரபுபாதர். இதுதான் சுத்த சத்துவகுண சேவை. இந்த மாதிரி பக்தர்கள்லாம் வாழ்ந்திருக்காங்க. சபரி மாதா வந்து பிரபு வந்த உடனே அவருக்கு கையும் போடல, காலும் போடல. என்னடா அது திடீர்னு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி வந்து முன்னாடி நிக்கிறார், ஆசிரமத்துல வந்து நிக்கிறார். மாதங்கமனோட ஆசிரமத்துல பழங்கள் எல்லாம் எடுத்துட்டு வந்தாங்க. ஒருவேளை இந்த பழம் கசக்குதா, நல்லா இருக்கும்னு தெரியல, இந்த பழத்தை நான் வந்து பகவானுக்கு கொடுக்கணுமே. கடிச்சு பார்த்துட்டாங்க. ஒரு பழத்தை கடிச்சு கொடுக்குறாங்க. நல்லா இனிக்கிற பழத்தை ராமர் கொடுக்குறாங்க, கசக்கிற பழத்தை தூக்கி போட்டாங்க. லக்ஷ்மணனால பொறுத்துக்கவே முடியல, என்ன இந்த அம்மா பண்றாங்க, என்னுடைய பகவானுக்கு எச்சில் பண்ணி கொடுக்குறாங்களே. பக்தியினுடைய ஆச்சார அனுஷ்டானங்களை பார்க்கும்போது அது தவறு. நம்ம போய் பகவான் வீட்டில் போகா பண்றோமா இல்லையா? லட்டு பண்றோம், அப்புறம் பழம் கொடுக்குறோம், கழிச்சு பார்த்து கொடுத்தோம்னா அது குற்றம், அபராதம். அப்ப ஏன் சபரி மாதா பண்ணாங்க? அவங்க இருந்த நிலை வேற. சிவபெருமான் கூட விஷம் குடிச்சாரு, நம்ம விஷம் குடிச்சா என்ன ஆகும்? சொல்லி அனுப்பிச்சு வேண்டிய சொந்தக்காரங்களுக்குலாம் வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. அதனால பெரிய பெரிய பக்தர்கள் செய்யக்கூடியது அப்படி நகல் பண்ணக்கூடாது. அவங்க எந்த மனோநிலையில் இருந்தாங்க, என்ன காரணத்துக்காக செய்தாங்க, எந்த அளவுக்கு பகவான்கிட்ட சரணாகதி பிராப்தம் பண்ணியிருக்காங்க, அவங்களுடைய எக்ஸ்டர்னல் கான்சியஸ்னஸே இல்லை, அவங்களுடைய வெளி தோற்றத்தில் உணர்வே கிடையாது. அவங்க முழுக்க பகவானுடைய பக்தியை தன்னை நினைச்சுக்கிட்டாங்க. சபரி மாதாவுக்கு எக்ஸ்டர்னல் கான்சியஸ்னஸே இல்லை, உடல் சம்பந்தமான எந்த சிந்தனையும் இல்லை. அவங்களை பொறுத்த வரைக்கும் பிரபு சந்தோஷப்படணும், அவ்வளவுதான். ராமரும் சந்தோஷமா அந்த பழங்களை வாங்கி சாப்பிட்டாரு. எல்லாம் கொடுத்து ராமரை சுற்றி வளம் வந்து சபரி மாதா இந்த பூமியை விட்டு திரும்ப பகவானுடைய நித்தியமான நிலையில் ஜெய் சபரி மாதா கி. சபரி மாதாவுக்கு தன்னுடைய கருணையை கொடுத்துட்டு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி அப்படியே லக்ஷ்மணனோடு அப்படியே நடந்து வர, ரிஷ்யமுக பர்வதத்தில் அப்படியே உள்ள நுழைந்து வர, தூரத்திலிருந்து பார்க்கிறார் சுக்ரீவன். 2 மானிடர்கள் அப்படி ஆச்சார பாகவதர்களா இருக்காங்க. உடம்பெல்லாம் தோட்டெல்லாம் பறந்து விரிந்திருக்கு, கையில அம்பும் வேலும் வில்லும் வச்சிருக்காங்க. பார்த்தா முனிவர்கள் மாதிரி இருக்காங்க, ஆனா முனிவர்கள் மாதிரி இல்ல, ஜடை முடியல இருக்கு. ஆனா பார்த்தா தோள்களை எல்லாம் பார்க்கும்போது சத்திரியன் மாதிரி இருக்கு. சுக்ரீவனுக்கு பயம் வந்துருச்சு. ஒருவேளை வாலிதான் அமைச்சிருப்பானோ, ஏன்னா வாலிக்கும் சுக்ரீவனுக்கும் பகைமை, அண்ணன் தம்பி தான். ஆனா சண்டை வந்துருச்சு. என்னாச்சு? பயம் வந்து சுக்ரீவனுக்கு. அப்பதான் பக்கத்துல சுக்ரீவனுடைய மந்திரி ஹனுமான் நிற்கிறார். அப்படியே ரொம்ப பரிவா நிற்க ஹனுமான் கூப்பிட்டாரு, ஹனுமான் இந்த போல 2 மானிடர்கள் வராங்க,
இவங்க ஒருவேளை வாலியோட ஆளா இருப்பாங்களோ, எதுக்காக இந்த காட்டுக்குள்ள வர்றாங்க, என்ன நோக்கம், ஒருவேளை நம்மளை கொள்றதுக்காக வராங்களோ. ஸோ தயவுசெய்து நீ போய் அவங்க என்ன நோக்கத்துக்காக வரான்னு தெரிஞ்சு என்கிட்ட வந்து சொல்லணும். அவன் நம்ம கிட்ட நட்பு பண்ண வந்தா நம்ம ஃப்ரெண்ட் ஆகிக்கலாம், நட்பு வச்சுக்கலாம். இல்ல பகைமை பண்ண வந்தா நம்ம சீக்கிரமா இருந்து நம்மளை காப்பாத்திக்கணும். அனுமான் நீ போய் கேட்டுட்டு வா அவங்க யார் என்ன. அனுமான் என்ன பண்ணாரு, தன்னை வந்து அழகான ஒரு சாது பிராமணர் மாதிரி மாத்திட்டு, ஒரு அழகான பிராமணரா மாறிட்டு நேரா ராமலட்சுமணன் எடுத்து வராங்க. ஓ மாட்டினர்களே, நீங்க யாரு? பார்த்தா பெரிய அரச வம்சத்துல சேர்ந்த மாதிரி தெரியுறீங்க, ஆனா உங்களோட தோற்றமெல்லாம் பார்த்தா முனிவர்கள் மாதிரி இருக்கு. எதுக்காக இந்த காட்டுக்கு வந்திருக்கீங்க, நீங்க யாரு, நான் உங்களை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? லட்சுமணன் கேட்டார், முதல்ல நீ யாருன்னு சொல்லுங்க. ஹனுமான் ரொம்ப சாமர்த்தியமா பேசக்கூடியாரு. ஹனுமானுடைய பேச்சே ஒருத்தர் வசீகரிச்சிருமா. ஹனுமான் வந்து பக்தியில மட்டும் இல்ல, எல்லா விதமான தெய்வீகமான குணங்கள் உள்ளவர். கீர்த்தனம் செய்வதாகட்டும், பிரச்சாரம் செய்வதாகட்டும், பக்தி செய்வதாகட்டும், பகவானுக்கு சேவை செய்வது, எல்லாத்துலயுமே ஹனுமான் வந்து பெஸ்ட். அவர் வந்து எல்லாத்துலயும் ஒரு எக்ஸலண்ட். அவர் என்ன சொல்றது, ஒரு தீரன், ஃபர்ஸ்ட் கிளாஸ், முதல் தரமான சேவை. ஹனுமான் ரொம்ப சாமர்த்தியமா பேசுற லட்சுமணன் இடத்துல, சார் நீங்க சொல்றீங்க, நீங்க தான் எங்க இடத்துக்கு வந்திருக்கீங்க, அப்ப நீங்க தான் முதல்ல யாருன்னு சொல்லணும். நாங்க இங்கே தான் இருக்கிறோம், நீங்க எங்க இடத்துல வந்துட்டு எங்களை யாருன்னு கேட்குறீங்க, நீங்க யாரு முதல்ல சொல்லுங்க. லட்சுமணன் பார்த்தா இந்த பிராமணர் கொஞ்சம் வாய் நீளம் தான், இந்த பிராமணருக்கு கொஞ்சம் வாய் நீளமா தான் இருக்கு. ராமர் சொல், லட்சுமணன் சொல்லு லட்சுமணன், ஏன் அவர்கிட்ட போய். லட்சுமணன் சொன்னாரு, இவர் அயோத்தியாவின் சக்கரவர்த்தி ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி, நான் அவருடைய சகோதரன் லட்சுமணன். ஓ அப்படியா, வெரி குட். நான் வந்து சுக்ரீவனுடைய மந்திரி. இங்க சுக்ரீவன் இருக்காரு கிஷ்கிந்தையில, இந்த ரிஷியம பர்வதத்துல, அவர் தான் உங்களை விசாரிக்க சொன்னாரு. நீங்க எதுக்காக வந்திருக்கீங்க நாங்க தெரிஞ்சுக்கலாமா? லட்சுமணன் சொன்னாரு, நாங்க சுக்ரீவன்ட்ட நட்பு வச்சுக்கிறதுக்கா, ஃப்ரெண்டு நட்பு பழகிறதுக்காக வந்திருக்கோம், தயவுசெய்து நாங்க உங்களை அழைச்சிட்டு போறீங்களா? ஹனுமான் உடனே தன்னுடைய உண்மையான ரூபத்துக்கு வந்தார். அப்பதான் முதல் ஹனுமானும் ராமரும் சந்திக்கிறாங்க இந்த லீலையில. ஹனுமான் ராமர் நித்தியமான சேவகர்கள். ஹனுமான் பகவானுடைய நித்தியமான சேவகர்கள். ஆனா இப்ப ஃபர்ஸ்ட் டைம் பகவான் இந்த லீலை நிகழ்த்தும் பொழுது ஹனுமானை சந்திக்கிறார். ஹனுமான் அப்படியே பிரபுவுடைய பாதங்களை விழுந்து நமஸ்கரிக்கிறார். அப்படியே தன்னை பெருசா உயர்த்திக்கிட்டார். அப்படி தன்னோட ரூபத்தை அதிகரிச்சு லட்சுமணன் ஒரு தோல்ல, ராமர் ஒரு தோல்ல உட்கார வச்சுட்டார். நேரா சுக்ரீவன் இடத்துல வந்தார். உண்மையில வால்மீகி மகரிஷி என்ன சொல்றாருன்னா, ராமாயணத்துல வந்து ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சீதா மாதாவை பிரிந்து ரொம்ப வேதனையில இருந்தார், ரொம்ப கஷ்டமா இருந்தது, அவர் மனசுல வருத்தம் இருந்துட்டே இருந்தது. ஆனா என்னைக்கு ஹனுமான சந்திக்க ஆரம்பிச்சாரோ, ஹனுமான சந்திச்சோடனே அவருடைய கஷ்டங்கள்லாம் மறந்துட்டாரு. அப்பதான் சிரிக்கவே ஆரம்பிக்கிறாரு. ஹனுமானுடைய சங்கம், அவருடைய தொடர்பு கிடைச்சோடனே பிரபு எல்லா கவலையும் மறந்துட்டாரு. அப்படியே ஹனுமான் ரெண்டு பேரையும் அழைச்சிட்டு வந்து சுக்ரீவன் பண்ணி கொண்டு வந்தார். சுக்ரீவன் ராம் லட்சுமணன் வந்து நமஸ்கரிக்கு, நான் வந்து நீ யாரும் தெரிஞ்சுக்கலாம், நான் அயோத்தியாவுடைய சக்கரவர்த்தி ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி, ஒரு லட்சுமணன். ஓகே, ரெண்டு பேரும் நட்பாயிடும். சரி, நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்? ராமர் சொன்னாரு, என்னுடைய மனைவி சீதாயை வந்து ஒரு ராட்சசன் தூக்கிட்டு போயிட்டான், அவன் சீதாவை தேடிதான் வரணும். சரி, நீ சீதையை தேட உதவி செய்வீங்கன்னா நான் உங்களோட நட்பு வச்சுக்கலான்னு இருக்கேன், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நீ சீதையை வந்து ஒரு ராட்சசன் தூக்கிட்டு போனவுடனே சுக்ரீவனுக்கு ஞாபகம் வந்தது. என்னன்னா, புஷ்ப விமானத்துல வந்து ராவணன் சீதையை தூக்கிட்டு போகும்போது சீதை வந்து கதறி அழுகுறாங்க, ஓ ராம், ஓ லக்ஷ்மண், ஓ ராம், லக்ஷ்மண், அப்படியே அழுதுதே போகும்போது ஆபரணங்கள்லாம் கழட்டி போட்டாங்க. வளையல்கள், கமல், கொலுசு, மெட்டி இதெல்லாம் கழட்டி போட்டாங்க. அது ஒரு 5-6 வானரங்கள் அந்த மலை மேல உட்கார்ந்து சுக்ரீவன் இதெல்லாம் உட்கார்ந்து, சுக்ரீவனுடைய நண்பர்கள் எல்லாம் உட்கார்ந்து அப்படி ஒரு துணியில கட்டி எடுத்து வச்சிருக்காங்க. சுக்ரீவன் ஞாபகம் வந்தது, எனக்கு ஞாபகம் இருக்கு, ஒரு தடவை ஒரு பெண் வந்து அப்படி கத்திக்கிட்டே போனாங்க விமானத்துல, அவங்க நகைகள்லாம் போட்டு நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். ராமா நீங்க பாருங்க, உங்களுடைய மனைவி தான் பார்த்து கொண்டு காக்கிறார். ராமருக்கு சீதையோட நினைவு வந்து அவரால் அந்த நகைகளை கூட பார்க்க முடியல, ஒரு கண்ணுல இருந்து தாளவாய கண்ணீர் வழி, ராமனால சரியா பார்க்க முடியல. ராம லட்சுமணா நீ பார்த்து சொல்லு அப்படிங்கிற. லட்சுமணன் வந்து கழுத்துல உள்ள நெக்லஸ் எடுத்து காமிச்சாங்க, இது சீதையோடதா? இல்ல இது சீதை இல்ல. என் தலையில உள்ள அந்த நெட்டி சுட்டி எடுத்து காமிச்சாங்க, இது சீதை தான், இது சீதை இல்ல. கமல் சீதை இல்ல, மூக்குத்தி சீதை இல்ல. காலில் மெட்டியை காமிச்சாங்க, இதுதான் சீதா மாதா. ஏன்னா லட்சுமணன் தன் வாழ்நாள் சீதையை முகத்தை கூட பார்த்துருவாரு, தாமரை பாதங்களையே சேவிச்சுட்டு இருந்தார். சீதையுடைய
தாமரை பாதையிலே சேவை பண்ற லட்சுமணன். எந்த ஒரு ஆபரணத்தையும் ஒரு அடையாளம் காமிக்க முடியல. கால் மெட்டியும் கொலுசையும் காமிச்சு இதுதான் சீதா மாதாவுடையது. அவர் கேட்டார், எங்க போனாங்க, என்ன ஆனாங்க, எங்க போனாங்கன்னு தெரியாது, ஆனா இந்த வழியா அதை போட்டுட்டு போனாங்க. சுக்ரீவன் சரி எப்படியாவது எனக்கு சீதைக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சுக்ரீவன் சொன்ன, நீ எனக்கு ஒரு உதவி செய்வியா, நண்பர்களுக்கு உதவி பண்ணிக்கிறேன், நீ எனக்கு உதவி பண்ணு, நான் உனக்கு உதவி பண்றேன், நான் உனக்கு சீதையை தேடுறதுக்கு உதவி பண்றேன், ஆனா நீ எனக்கு ஒரு உதவி பண்ணணும். என்னுடைய சகோதரன் வாலி பயங்கரமான பராக்கிரமசாலி, அவனுடைய வீரம், அவனுடைய விவேகம், அவனுடைய ஆளுமை யாருமே அவனுக்கு நிகராக முடியாது. நானும் என் சகோதரனும் கிஷ்கிந்தியில் அவனுடைய சக்கரவர்த்தியா திகழ்ந்து ஆண்டு வந்திருக்கிறோம். வாலியுடைய பராக்கிரமங்கள் வந்து ரொம்ப அற்புதமா வால்மீகி ராமாயணத்துல வால்மீகி எழுதியிருக்காரு. ஒரு சமயம் ராவணனுக்கு ரொம்ப அகங்காரம். அவன் என்னன்னா, ராவணன் தான் பெரிய ராட்சசன் ஆயிடுச்சு இல்லையா, அவனை யாருமே கொல்ல முடியாது, தேவர்களால கொல்ல முடியாது, அவனுக்கு மரணம் கிடையாது, அவன் எங்க வேணாலும் போலாம், என்ன வேணாலும் போலாங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ராவணனாலே அடுத்தவங்களுக்கு கதற வைக்கக்கூடியவன் அர்த்தம். ராவணா அப்படிங்கிற பேர் இருக்கு இல்லையா, ராவணனாலே அடுத்தவங்களுக்கு கதற அடிச்சிடுவான். அந்த மாதிரி ஒரு ஆளம். ராவணன் கொஞ்சம் கூடி கர்வம் அகங்காரம் அதிகமாயிடுச்சு. அவன் அப்படியே பல இடங்கள்ல போய் குபேரனை ஜெயிச்சுக்கிட்டான், பல நாடுகள்ல போய் பல மன்னர்களை ஜெயிச்சான், அயோத்தியால அந்த அனங்கங்கிற மன்னரை ஜெயிச்சான், எல்லாத்தையுமே ஜெயிச்சுட்டான். அப்படி ஒரு நாள் அப்படி ஆகாசமாக ராவணன் வரும்போது வாலியை பார்த்தார். வாலியை பார்த்த உடனே ராவணன் என்ன கீழே இறங்கி வந்தார். வாலி ஒரு 4 வேலை சந்தியாவந்தனம் பண்ணுவார். இந்த சந்தியாவந்தனம் 4 வேலை பண்ணும்போதும் 4 திசைகளுக்கும் போவார் ஒரே ஜம்ப்ல. இங்கிருந்து கிழக்கு திசையில இருக்கிற கடல்ல போய் அங்க சந்தியாவந்தனம் முடிச்சுட்டு வருவாரு, அதுக்கப்புறம் மேற்கு இருக்கிற திசையில கடல்ல போய் அங்க சந்தியாவந்தனம் முடிச்சுட்டு வருவாரு, அப்புறம் தெற்கு இருக்கிற கடல்ல போய் அங்க சந்தியாவந்தனம், இப்படி 4 கடலும் 4 திசைக்கு போவார். ராவணன் என்ன பண்ணார், வாலியை துரத்திட்டே வந்தார். ராவணன் வாலியை துரத்திட்டே வர்றாரு. வாலி புரிஞ்சுட்டாரு, பின்னாடி துரத்திட்டு வராங்க. அவனை பிடிச்சிட்டு கிக்கல அடக்கிட்டு, அவன் தலையை இல்லையா, ராவணன் தலையை பிடிச்சி இங்க அமுத்திட்டு பறக்கிறார். இங்கிருந்து அந்த பகுதிக்கு போனாரு, அங்க முடிச்சு அங்க 4 திசைக்கு போகும்போது ராவணன் தன்னை விடுவிச்சுக்கவே முடியல. வாலி இப்படி பிடிச்சு அமுத்திட்டார் ராவணன். தசகிரீவன் 10 கரங்களோடையும் விரல் நகைகள்லாம் பிடிச்சு பெறான்றாரு, என்னமோ பண்ணார். வாலியோட பிடியிலிருந்து தன்னை விடுவிச்சுக்கவே முடியல. போராடி பார்த்து அப்படி களைச்சு போயிட்டான். கடைசியில வாலி சாப்பிட்டான். ஐயா சாமி, நம்ம நண்பராக எடுத்துக்கோ, சண்டையெல்லாம் போட வேண்டாம், நீ எனக்கு ஃப்ரெண்டா இருக்கியா, நம்ம நண்பராக இருக்கலாம், உங்கள்கிட்ட சண்டை போட நான் வரல. இப்படி ஃப்ரெண்ட் ஆயிட்டா ராவணன். இந்த மாதிரி ராவணனே கலிகலங்க வச்ச ஒரு வாலி, பயங்கரமான வீரன். சுக்ரீவன் சொல்றாரு, வாலியோட பலம் என்னன்னு சொல்ற ராமா, நீ வாலி அவளை சாதமா கொள்ளலாம் நினைச்சாரு. அவன் என்ன பண்ணான்னா, வாலி ஒரு நாள் கிஷ்கிந்தாவை ஆட்சி பண்ணிட்டு இருக்கான். சுக்ரீவனுடைய சகோதரனா இருக்காரு, தாரா அவர் மனைவி இருக்கான், ஆட்சி பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாள் மாயாவின்னு ஒரு ராட்சசன், அவன் மயாதனங்கிற ராட்சசனுடைய மகன் மாயாவி. இந்த மாயாவி என்ன பண்ணா, ஒரு நாள் அவன் யார்கிட்டயா சண்டை போடணும், அவனுக்கு ஈக்குவலா சண்டை போடுற யார் இருக்காங்கன்னு தேடுறான். நேரா போய் சமுத்திரராஜன் கிட்ட போனார். யாரு? மாயாவி. சமுத்திரராஜன் போய் சண்டை கூப்பிடுறாரு. சமுத்திரராஜன் சொன்னாரு, ஐயா சாமி, உன் கூட சண்டை போடுறவங்க எனக்கு சக்தி இல்லை, நீ போய் இமவான் கூட வேணா சண்டை போடு. இமயமலையின் சக்கரவர்த்தி இமவான் என்னைவிட்ட பலத்திலையும் சக்தியிலும் ரொம்ப சக்தி வாய்ந்தவர், நீ அவர்கிட்ட போய் சண்டை போடுறாரு. யாரு? சமுத்திரராஜன் வருணன். மாயாவி என்ன பண்ண, நேரா இமவான்ட்ட வந்தார். இமவான் சொன்னாரு, அப்பா எனக்கு வயசாயிடுச்சுப்பா, உங்க கூட சண்டை போட சக்தி எனக்கு இல்லை, அது மட்டும் இல்லை, என் மலையில நிறைய ரிஷிகள் முனிவர்கள்லாம் இருக்காங்க, ஸோ நான் இங்கே அப்படியே சாதுவா இருக்குன்னு விரும்புகிறேன், நீ வேணா ஒன்று பண்ணு, உனக்கு நிகராக சண்டை போடக்கூடிய ஒரே நபர் தான் இந்த பூமியில் இருக்கான், அவன் கிஷ்கிந்தில இருக்கான், வாலி, நீ அவன் கூட போய் சண்டை போட்டு உன் வீரத்தை காமின. உடனே மாயாவி, இப்போ நான் போறேன் அப்படின்னு அங்கிருந்து ஒரு ஜம்ப் பண்ணான். யாரு? மாயாவி. நேர கிஷ்கிந்தா வந்தான். கிஷ்கிந்தோடைய எல்லையில கிஷ்கிந்தோடைய கோட்டையில கூப்பிடுறான், ஏ வாலி, வாலி, வாலியே, வாலி, வா வா வாலியே, வா. வாலி பயங்கரமான கோவம் வந்துடும். யாரா அவன்? தன்னுடைய கதையை எடுத்துக்கிட்டாரு வாலி. சுக்ரீவன் கூப்பிட்டாரு, வா. சுக்ரீவன் பயந்துக்கிறான், இந்த ராட்சசன் கூட எல்லாம் சண்டை போட போறாங்க, இப்படி எப்படி நான் போறது, பயந்து பின்னாடி வந்தான். வாலி அப்படி கதையை தூக்கிட்டு அப்படி சூரியன் மாறி கிஷ்கிந்தோட அரண்மனையில் தேஜஸோட வெளியே வந்தான் வாலி. வாலி அந்த அசுரன் கூட சண்டை, 2 பேர் பயங்கரமான சண்டை.
கதையால் அடிச்சுக்கிட்டாங்க, முஷ்டியினால தாக்கிக்கிட்டாங்க. அப்படி சண்டை போட்டு போட்டு ஒரு பெரிய குகை கிட்ட போயிட்டாங்க. குகைக்குள்ள போய் சண்டை போட்டாங்க. சண்டை நடந்துகிட்டே இருக்கு. வாலி ஒரு பக்கம் அடிக்கிறாரு, அந்த மாயாவி ஒரு பக்கம் அடிக்கிறார். 2 பேரும் சண்டை. சுக்ரீவன் வெளியில இருந்து பார்த்துட்டே இருந்தாரு. கொஞ்ச நேரம் ஒண்ணுமே தெரியல. உள்ள ஓடி போயிட்டாங்க 2 பேரும். அவன் துரத்திக்கிட்டே போனான் வாலி. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா கிட்டத்தட்ட 1 வருஷமே ஆயிடுச்சு. வாலி சொல்லிட்டு போறா சுக்ரீவன்ட்ட, நீ இங்கே இரு, நான் வருவேன், அந்த அசுரனை கொண்டு ரத்தத்தை வச்சு குடிச்சிட்டு வரேன். சுக்ரீவன் காத்துக்கிட்டே இருக்காரு. கொஞ்ச நேரம் பார்த்தா கோயிலிருந்து பயங்கரமான சத்தம்லாம் வருது. 2 பேர் அவங்களோட சத்தமெல்லாம் அப்படி காட்டுல எதிரொலிக்குது. கொஞ்ச நேரம் பார்த்தா அப்படி கோயிலிருந்து ரத்தம் ஆறு ஓடுது, அப்படியே ரத்தமா வலியுது. வாலி சுக்ரீவன் பயந்து போயிட்டாரு. அந்த மாயாவி வந்து நம்ம அண்ணனை கொண்டுட்டா போல இருக்கு, நீங்க நின்னா என்னையும் கொண்டுடுவான்னு ஒரு பெரிய பாறை எடுத்து புகையை முடிட்டு ஓடி வந்துடுவான். பயந்து போய் யாரு பயந்து போய் வந்த உடனே அந்த கிஷ்கிந்தைக்கு இப்ப மன்னர் இல்லை. மந்திரிகள் சேனாதிபதிகள் சொன்னாங்க, உங்க அண்ணன் வேற போனவர் என்னன்னு தெரியல, அங்க வேற புகையில வந்து பயம் வந்து நீங்க ஓடி வந்துட்டீங்க, எல்லாம் ஒரே ரத்த கலரியா இருக்குங்கிறீங்க, எங்களுக்கு ஒரு மன்னர் வேணும், நீங்களே கிஷ்கிந்தாவுடைய மன்னரா இருங்க. சுக்ரீவன் ஏத்துக்கிட்டாரு. கிஷ்கிந்தாவுடைய மன்னராகி அப்படி உட்கார்ந்து ஆட்சி பண்றாரு. திடீர்னு ஒரு நாள் வாலி வராரு கதாயுதத்தோட. வாலி வந்து பார்த்தா சுக்ரீவன் தன்னுடைய சிம்மாசனத்துல உட்கார்ந்துருக்காரு. பயங்கரமான கோவம் வந்துச்சு. வாலி இப்படி கண்ணெல்லாம் செவந்துருச்சு. எப்படி இருக்கும் கதை எடுத்துட்டு போறார் சுக்ரீவன் அடிக்கிறது. சுக்ரீவன் சொல்றாரு, இருங்க அண்ணா பொறுமையா இருக்க, நான் சொல்றதை கேளுங்க, நான் உங்க ராஜ்யத்தை அபகரிக்கல, உங்க மனைவியை அபகரிக்கல, நான் எந்த தப்பு செய்யல. ஏய் நீ ஏமாத்திட்டேனே, ஒரு பாறை வச்சு புகை மூடிட்டு வந்து எப்படா வெளியே வருவேன், கதை எடுத்துட்டு வர எல்லாம் நான் போனதுக்கு அப்புறம் நீ ராஜ்யத்தை அனுபவிக்க நினைச்சியா, கதை எடுத்துட்டு வராரு அடிக்க வாலி. சுக்ரீவன் உயிர் பயந்து ஓடி விட்டு துரத்திட்டே வராரு. சுக்ரீவனால வாலிக்கு நேரா சண்டை போட முடியாது, பயந்து ஓடி விட்டார். நேரா ரிஷ்யமுக பர்வதத்துக்கு ஓடி விட்டார். லக்ஷ்மணன் கேட்டாரு, கிஷ்கிந்தா ரிஷிமுக பர்வதம் பக்கத்துல தான், ஏன் இங்க வந்தீங்க, ஏன் வாலி இங்க வரல? அதுக்கு ஒரு கதையை சொல்றாரு சுக்ரீவன். ஏன் வாலி இங்க வரமாட்டாரு, ரிஷிமுக பர்வதத்துக்கு மட்டும் வாலி வரமாட்டார்? எதனால? ஒரு சமயம் துந்துபின்னு ஒரு ராட்சசர், யாரு துந்துபி. துந்துபி வந்து ஒரு எரும மாடு வடிவத்தில் இருக்கும். பயங்கரமா, சாதாரண எரும மாடு இல்லை, நம்ம ஊர் எரும மாடு இல்லை, காட்டு எருமை. இந்த கொம்புகள்லாம் கூர்மையா இருக்கும், அப்படி ஆகாசத்தை தொடு கொம்புகள்லாம். பயங்கரமா ராட்சசமான ஒரு காட்டு எருமை வடிவில் இருக்கக்கூடிய அந்த துந்துபி அசுரன் ஒரு நாள் கிஷ்கிந்தைக்கு வந்தார். கிஷ்கிந்தை வந்து கூப்பிடுறார் வாலி, ஏ வாலி கோலி வாலி. வாலி கோவம் வந்துடும். தன் கதை எடுத்துட்டு வர்றாரு. சுக்ரீவன் சொல்றாரு, அண்ணா போகாதீங்க, அவன் பயங்கரமா ராட்சசன், ஏய் இரு, நல்ல பாடம் கற்பிக்கிறேன். இந்த தடவை வாலி அவருடைய அரண்மனையிலிருந்து வெளியில வரும்போது காற்றை விட வேகமா வர்றாரு. அப்படி காற்று மாதிரி மின்னல் வேகத்துல அப்படி கதை எடுத்துட்டு வராரு. துந்துபிக்கும் வாலிக்கும் பயங்கரமான சண்டை நடக்குது. முஷ்டியால தாக்கிக்கிட்டாங்க, கதையினால தாக்கிக்கிட்டாங்க. ஒருத்தர் கைகளை முட்டி தள்ளி பெரிய பெரிய பாறைகளை எடுத்து போட்டாங்க, மரங்களை அப்படி வேரோடு எடுத்து போட்டு அடிச்சுக்கிறாங்க. ஒரு கட்டத்துல வாலி வந்து தன்னுடைய கதையால துந்துபியுடைய மார்பை ஓகே அடிச்சாரு. அப்படி வாயில வந்து ரத்தம் நெஞ்செல்லாம் பொழந்துருச்சு ரெண்டா. அப்படி துந்துபியோட உடம்பு ரெண்டா பொழந்து அப்படி ரத்தம்லாம் வெளியில வந்து அப்படி வாலி அந்த உடம்பு தூக்குனார். துந்துபி வந்து ஒரு பெரிய மலை மாதிரி இருப்பான், பயங்கரமான ஹைட். அந்த ராட்சசன் அப்படி மலை மாதிரி உண்டாரு. அப்படி மேல தூக்குனா அப்படி சுத்தி ஒரு வீசுனா பாரு. அப்படி கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் தூரத்து போய் விழுந்தது உடம்பு. யாரு தூக்கி வீசினா? தூக்கி சுத்தி வீசினா. அப்படி ரத்தம் தெளிச்சு உடம்புல ரத்தம் தெளிக்குது. நம்ம கோயில் கும்பாபிஷேகம் சந்தம் தெளிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ரத்தம் தெளிக்குது. எல்லாம் பக்கம் ரத்தம்லாம் தெளிச்சு அவனுடைய சரீரம், அந்த ராட்சசனுடைய சரீரம், அந்த அசுரனுடைய சரீரம் பல கிலோமீட்டர் தூரம் போய் விழுகுது. அப்படி அந்த உடம்பை தூக்கி வீசும் போது அந்த ரத்தமெல்லாம் தெளிச்சது இல்லையா, அது மாதங்க முனிவருடைய ஆசிரமத்துல அந்த முனிவர்லாம் தவம் பண்ணிட்டு அவங்க மேல எல்லாம் தெளிச்சிருச்சு. முனிவருக்கு கோபம் வந்தது. கண்ணை திறந்த உடம்பெல்லாம் ரத்தமா இருக்குது. முனிவர் அப்படி கண்ணை மூடி யோசிச்சாரு, இதை பண்ணனவன் யாரு? அவன் வாலியா இருந்தானா இந்த பக்கம் இந்த ரிஷிமுக பர்வதத்தை சுத்தி 6 கிலோமீட்டர் சுற்று வட்டாரத்துல வந்தானா உடனடியா ஒரு கல்லா மாறி செத்துப்போம். அவன் இறந்து போய் கல்லா களவான்னு சொல்லிச்சுட்டு சுக்ரீவன் சொன்னாரு, ஒழுங்கா வாலி வந்து அவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கலாம். அவன் வந்து மதிக்கவே இல்லை. ஆனா அவனுக்கு பயம் இருந்தது, இந்த பக்கம் போனா நம்ம கல்லா போயிடுவோம். அதனால இந்த ரிஷிமுக பர்வத சரௌண்டிங்குள்ள 6 கிலோமீட்டர் சுற்ற அளவுக்கு அவன் வரவே மாட்டான். எனக்கு இது ரொம்ப பாதுகாப்பாயிடுச்சு. அதான் சுக்ரீவன் வந்து இங்க உட்காந்து, ராமா நீ நினைக்கிற மாதிரி வாலி ஒரு சாதாரண நபர் கிடையாது.
அவனை சாதாரணமாக ஜெயிக்க முடியாது. அவனுடைய பராக்கிரமத்தை இன்னொரு சொல்ற கீழே அந்த அசுரனுடைய உடம்பு காமிக்கிறவா அப்படி கூட்டிட்டு வர ராம லட்சுமணியும் கூட்டிட்டு வர யாரு கூட்டிட்டு வர கேட்டீங்களா? தூங்கிட்டீங்க. சுக்ரீவன் அழைச்சிட்டு வர கூட்டிட்டு வந்து அந்த ராட்சனுடைய எலும்பு கூடு இருந்து ஒரு பெரிய மலை மாதிரி இருந்த அவனுடைய எலும்பு கூடு அப்படியே கிடைக்கும். இன்னும் இதுதான் அந்த துந்துபியோடைய உடம்பு. எலும்பு கூடு இருக்கு பாருமா, எவ்வளவு பெரிய எலும்பு கூடு பாரு. இந்த எலும்பு கூடு தான் வாலி சுத்தி வீசினான். சுக்ரீவன் நினைச்சார் ராமருக்கு பலம் இருக்கா உண்மையாலுமே, வாலிக்கு நிகராக சண்டை போடுவார் ராமர், அவரை பரீட்சை பண்ணணும்னு நினைச்சார். யாரு? சுக்ரீவன். நான் சொன்ன ராமா, நீ வாலியை உன்னால கொல்ல முடியுங்கிறத நான் பரீட்சை பண்ணணும். இந்த சரீரத்தை வந்து நீ வந்து அவன் ஒரே அம்புனால இந்த சரீரத்தை நீ ரொம்ப தூரம் தள்ளணும், இந்த எலும்பு கூட்ட. அதே மாதிரி வாலி என்ன பண்ணான், ஒரு அஸ்திரம் எடுத்து ஒரு அம்பு எடுத்து விட்டான். அங்க 7 பெரிய மரங்கள் இருந்தது, சால மரங்கள். ஒரு அம்பு விட்ட உடனே இந்த 7 சால மரங்களையும் வீழ்த்தினான். ஒரு அம்புல ஒரு சால மரத்தை வீழ்த்திருக்கான் வாலி. அவ்வளவு பராக்கிரமசாலி. ஒரு அம்பை தான் ஒரு சால மரத்தை வீழ்த்திடுவான். லட்சுமணன் சிரிச்சுட்டே இருக்காரு. ராமர் பத்தி என்ன தெரியும்? ராமரை பத்தி ஒன்றும் தெரியாது பாவம். ராமர் அப்படியே சிரிச்சுட்டு தன் கால் கட்டை விடுறதுனால அந்த எலும்பு கூட ஒரு தட்டினாரு. அது பல 1000 மைல்கள் தூரம் போய் விழுது. சுக்ரீவன் சொன்னாரு, ராமா இது ஈஸி தான். அப்ப எப்படி இருந்தது, இந்த உடம்புல சாதம் பிண்டம் எல்லாம் இருந்தது, மாமிசம் எல்லாம் இருந்தது. இப்ப வெறும் கூடுதான் இருக்காது, நீ ஈஸியா பண்ணிட்டேன். இதை நான் ஒத்துக்க மாட்டேன். இதே சால மரங்களை வீழ்த்து பார்க்கலாம் நீ ஒரே அம்புல. ராமர் சிரிச்சுட்டே ஒரு அம்பு எடுத்தார். அம்பு எடுத்து அப்படி வச்சதுதான் தெரியும். அம்பு விட்ட உடனே 7 சால மரங்களையும் ஒரே அம்புல 7 சால மரங்களையும் துளைத்து அந்த அம்பானது பாதாளம் வரை போய் திரும்பியும் சற்று நேரத்தில் ராமருடைய அம்புராத்துறையில வந்துருது. ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு கி சுக்ரீவன் புரிஞ்சுட்டான். கரெக்ட். இனி ராமரை நம்பலாம். ராமர் சொன்னாரு, சுக்ரீவா நீ போய் வாலியை சண்டை கூப்பிடு. நான் அங்கே இருப்பேன். அங்க அந்த மரங்களுக்கு பின்னாடி இருப்பேன். நான் வாலியை வதம் உனக்கு நான் வாக்கு கொடுக்கிறேன். நீ எப்படி சீதையை கண்டுபிடிக்க வாக்கு கொடுத்திருக்கியோ நான் உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். வாலியை நான் வதம் செய்வேன். சுக்ரீவனுக்கு ரொம்ப ஒரு திருப்தி ஆயிடுச்சு. சுக்ரீவன் போனார். நேரா விஷயம் அவன் மலையிலிருந்து வெளியே வர மாட்டான். வாலிக்கு பயந்து இன்னைக்கு ராமர் இருக்கிற தைரியத்துல போனார். ரிஷபம் வெளியில போய் நேரா கிஷ்கிந்தா போனாரு. வாலி வா வெளியே, வெளியே வாடா வாலி, நான் சுக்ரீவன் வந்திருக்கேன். சுக்ரீவனுடைய வார்த்தையை கேட்டு வாலிக்கு பயங்கரமான கோவம். அப்படி கண்ணெல்லாம் சமந்துருச்சு. இவன் இன்னும் உயிரோட தான் இருக்கிறான், இவன் விட்டு வைக்கக்கூடாது. ஒரு கதை எடுத்துட்டு வெளியில வரான் வாலி. வந்து பார்த்தா சுக்ரீவன் நிற்கிறான். நீ ஒரு உண்மையான ஆம்பளை சண்டை போடலாம், சண்டைக்கா கூப்பிடுற நீ உயிரோட திரும்ப போக மாட்டேன். கதை எடுத்து 2 பேரும் அடிச்சுக்கிறாங்க. கதையால வாலி அடிக்கிறான், வாலியை சுக்ரீவன் அடிக்கிறாரு, முஷ்டிகளால தாக்கிக்கிறாங்க. ஒருத்தர் முன்ன பின்ன தள்ளி பயங்கரமான சண்டை. ஆனா வாலிக்கு நிகரா சுக்ரீவனால சண்டை போட முடியாது. கொஞ்சம் கொஞ்சமா பலம் போயிட்டே இருக்கு. வாலி அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. வாலி சுக்ரீவன் திரும்ப பாக்குற ராமர் கூட நிக்கிறேன். ராமர் என்ன சொன்னாரு, நீ போய் வாலி கூட சண்டை போட்டு அம்பு விட்டுறேன்னு. சுக்ரீவன் பாக்குறாரு, கண்ணால சாட பண்றாரு. ராமா முடியல, அடிக்கிறான், தாங்க முடியல, வலிதான். ஐயோ ராமா. பின்னாடி ஒரு ராமர் விடாம இருக்கிறாரு. அடுத்த அடி விட்டா அவன் அவ்வளவுதான், முடிச்சது அவன் லைஃப். அவன் உயிர் உடல்ல இருந்து போயிடும். ஏறக்குறைய சக்தியெல்லாம் இழந்து போய் உழக்கூடிய நேரத்தில் சுக்ரீவன் ஓடி விட்டு வாலிக்கு பயந்து ஓடி வந்தாரு. உடனே பின்னாடி கொஞ்ச நேரத்தில் ராமலட்சுமணன் வந்தாங்க. ராமா என்ன ஒரு காரியம் பண்ணிட்டேன், உன்னால வாலியை கொல்ல முடியாதுன்னு சொன்னா நான் போயிருக்கவே மாட்டேனே. அவன்கிட்ட போய் வீணா அடிவாங்கினதான் தான் மிச்சம், வாலி கை காலம் உடைச்சதான் மிச்சம். அங்கங்க காயமாயிடுச்சு. ஏன் ராமா இப்படி பண்ண, நீதான் எனக்கு வாக்கு கொடுத்தே, உன்னால முடியாதுன்னு சொன்னா போயிருக்கவே மாட்டேனே. ராமர் சொன்னாரு, சுக்ரீவா நீயும் வாலியும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கீங்க, உங்க குரல் பேச்சு எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. நான் வேற அம்பு விடுறேன்னு சொல்லி வாலியை கொண்டு உன்னை கொண்டு போட்டு என்ன பண்றது? வாலி நீ ஒரே மாதிரி இருக்கீங்க. நான் அம்பு விட்டு உன்னை தொலைக்கிறதுக்கு வாலியை தொலைக்கிறதுல உன்னை கொண்டுட்டேன்னா அப்புறம் என்ன? அதனால நான் செய்யல. என்ன பண்றது? ராமர் சொன்ன, லட்சுமணா இந்த காட்டில் உள்ள மலர்கள் எல்லாம் எடுத்து மாலையாக தொடுத்து சுக்ரீவனுக்கு போடு. சுக்ரீவனை திரும்ப போ, திரும்பியுமா நீங்க ராமா நீ போ, இந்த அளவு மாலையோட போ, கட்டாயம் நான் மாலை வாதம் செய்வேன். ஐயோ திரும்பியும் போ சொல்றாரு ராமர். இங்க ஒரு அடி விட்டானா நான் உயிரோடு இருப்பானே தெரியாது. ஆனா இந்த அளவு சரி ஒரு தடவை கூடி ராமா சொல்ற.
ஏன்னா அவர் வந்து அடையாளம் தெரியலங்கிறாரு. மாலையெல்லாம் போட்டுக்கிட்டாரு. இந்த காட்டில் உள்ள மலர் மாலையில எடுத்து போட்டுக்கிட்டு சுக்ரீவன் வந்தார். திரும்பி கிஷ்கிந்தாவோட எல்லையில வந்து கூப்பிடுறாரு, வாலி கோழையே வெளியே வா, வாலி வர வெளியே. இந்த தடவை வாலிக்கு பயங்கரமான இவனை விட்டு வச்சது முதல்ல தப்பு. அன்னைக்கே இவனை கொண்டு இருக்கணும். இன்னைக்கு திரும்பி வந்துட்டான். வாலி அந்த அவசரம் எது கதை எடுக்கிறா, தாரா குடிச்சுக்கிட்டா. பிரபு போகாதீங்க போகாதீங்க பிரபு. ஏன் என்ன போக வேண்டாங்கிற? அடிபட்டவன் திரும்ப வந்து அரைமுகம் எடுக்கிறவனா ஏதோ ஒரு காரணம் இருக்கு. அடிபட்ட ஒருத்தன் வந்து திரும்பி உங்களை கூப்பிடுறானா அவனுக்கு ஏதோ சூழ்ச்சி இருக்கு, போகாதீங்க. நான் வந்து நம்ம மகன் அங்கதன் மூலமா தெரிஞ்சுக்கிட்டேன், அந்த சுக்ரீவன் கூட 2 மாநிலங்கள் இருக்கிறாங்க. அவங்க சாதாரண மாநிலங்கள் இல்ல. அந்த ராமன் சாக்ஷாத் விஷ்ணுவோட அவதாரம் நான் கேள்விப்பட்டிருக்கேன். தயவுசெய்து போகாதீங்க. ஆலி சொன்னாரு, சண்டை எனக்கும் சுக்ரீவனுக்கு தான். ராமர் என்ன பண்ணி போறாரு? ராமர் ஒரு நேர்மையான சத்திரிய அரசர். அவர் ரகுகுலத்துல வந்திருக்கார், அயோத்தியாவின் சக்கரவர்த்தி. அவர் என்ன ஒண்ணும் செய்ய மாட்டார். ஏன்னா ராமருக்கு எனக்கு எந்த பகையும் கிடையாது. ராமர் என்ன நினைச்சிட்டு போறாரு? ஆனா சுக்ரீவன் விட போறது இல்லை. தாரை எவ்வளவு சொல்லி கேட்காம சுக்ரீவன் வாலி கதை எடுத்துட்டு வர. இதெல்லாம் சுக்ரீவன் வந்து நிக்கிறாரு. ஒரு பக்கம் நடுக்கு கை கால நடுக்குது. ஆனா ஒரு தைரியம் பின்னாடி ராமர் இருக்காரு. தைரியத்துல வாலி வந்த சுக்ரீவன் வந்துட்டு வாலி கதை எடுத்து வர. 2 பேரும் திரும்பி சண்டை போடுறாங்க. ஒருத்தர் முடிச்சுட்டு அடிக்கிறாங்க, கதையால் அடிக்கிறாங்க. சுக்ரீவன் திரும்பி அடி பலமா விழுகுது. அப்படியே திரும்பி பாக்குறாரு. ராமர் பார்த்து ராமா முடியல, அட்டி ஒரு அடி இட்டி பாரி விழுகுது. இந்த தடவை ராமர் அடையாளம் கண்ணுங்க. மாலை போட்டவன் சுக்ரீவன், மாலையிலாத வாலி. அப்படி அம்பு எடுத்தாரு. அப்படி வாலியோட வாலில குத்திச்சு. வாலி மயங்கி கீழே விழுந்தான். ராமர் பார்த்து, ராமா நீயா இப்படி செய்தது? என்ன ஒரு காரியம் பண்ணிட்டே நீ? இதுக்கு வேற பட்டிமன்றம்லாம் போட்டுருப்பாங்க. ராமர் வாலியை மறைந்திருந்தது குற்றமே, அவர் எப்படி ஒரு மறைந்திருந்து கொள்ளலாம், அவர் நேர்மையான தர்மம், அது தேவையே இல்லை, என்னன்னே தெரியாதவங்களுக்கெல்லாம் இதுக்கு உட்காந்து பட்டிமன்றம் போட்டுருப்பாங்க. கம்பர் ராமாயணத்திலே கம்பன் தமிழை உயர்த்தி சொல்லி இருக்கிறார். அங்கே கம்பன் தமிழை நிறுத்தி இருக்கிறார். தோழர்களை தமிழை நிறுத்தி இருக்கிறார். கவனித்துக் கொள்ள வேண்டிய விஷயம். நம்ம இப்படி பேசிட்டு இருப்பாங்க. ராமாயணத்தை சொல்றது கூட பக்தின்னா என்ன, பகவான் மேல எந்த அளவுக்கு அன்பு செய்யணும், பகவான் எந்த அளவுக்கு அன்பு பரிமாற்றம் செய்யணும், இதெல்லாம் தாண்டி இனம் மதம் மொழி எல்லாத்தையும் கடந்து உன்னதமான பக்தியை போதிக்கூடியது ராமாயணம். இதெல்லாம் தெரியாது. அவன் எம்ஏ பிஹெச்டி அங்கிள் பேராசிரியர் நல்லாசிரியர் பட்டம் வாங்கிக்கிறாரு. அதை குப்பையில தான் போனதில்லை. பகவானுடைய லீலைகள் அவருடைய வைபவங்களுடைய மகிமையை தெரிஞ்ச பக்தர்களிடத்திலிருந்து தான் கேட்கணும். சாஸ்திரங்களிடத்தில் சரியான விதத்தில் புரிஞ்சுக்கணும். வால்மீகி போன்ற முனிவர்கள் எழுதிய ராமாயணத்தை சரியா படிக்கணும், பக்தர்களிருந்து கேட்கணும். அப்பதான் அவருடைய தாற்பயத்தை உண்மையா தெரிஞ்சுக்க முடியும். வாலி சொல்றாரு, ராமா நீயா இப்படி பண்ண, ஏன் மறைந்து என்னை தாக்குனே, நீ என்கிட்ட நேரடியா வந்து கேட்டுக்கலாமே, நேரடியா வந்து சண்டை போட்டுக்கலாமே. ராமர் சொல்ற, நீ வந்து முதலா நீ ஒரு அயோக்கிய, உன் மனைவியோ தம்பியுடைய மனைவி நீ அபகரிச்சு அது செய்த நீ முதல் குற்றம். நீ செய்த முதல் குற்றம் உன் தம்பியோடைய மனைவி அபகரிச்சு வச்சிருக்கிறது. 2வது குற்றம், இந்த அயோத்தியாவின் ஆளுகைக்கு உட்பட்டதான் எல்லா அரசுகளும். ஒட்டுமொத்த நிலப்பகுதி அயோத்தியாவின் ஆளுகைக்கு உட்பட்டது. அப்போ பிரஜைகள் தவறு செய்வது கண்டிக்க வேண்டியது மன்னனுடைய கடமை. இப்போ மன்னன் தண்டிக்கும் போது எப்படி வேணாலும் தண்டிக்கலாம் அவர். அப்ப நீ எங்களுடைய ஆளுகைக்கு உட்பட்ட நீ தவறு செய்வது தண்டிக்கிறது குற்றம் இல்லை. 3வது, நீ ஒரு வானரம். ஒரு விலங்கை வேட்டையாடுவதற்கு நேரடியாக வந்து வேட்டையாடணும் அவசியம் இல்லை, பின்னாடி இருந்து கூட தாக்கம். வாலி புரிஞ்சுக்கிட்டாரு, தப்புதான் ராமா, தப்புதான், நான் செய்ததெல்லாம் தவறுதான். ஆனா இப்ப எனக்கு புரிய வச்சுட்டீங்க. இப்ப நான் ரொம்ப சந்தோஷமா இந்த உடலை விடுறேன். உன்னுடைய கையால வந்து தாக்கப்பட்டு இந்த உடலை விடுறது ரொம்ப பாக்கியமா கருதுறேன். தாரா வந்து அழுகிறான். ராமன் சொல்ல, ராமா என்னுடைய மகன் அங்கதன், இவனை ஒருபோதும் நீ வெறுத்துட்டார். ஒன்றும் கவலைப்படாத, அங்கதன் நான் பார்த்தேன். நான் வந்து ஒரு அழகான முத்து மாலை ஒன்று அணிஞ்சிருந்தார் சுக்ரீவன், அதை வாடி அது சுக்ரீவன் இடத்துல கொடுத்தாரு. சுக்ரீவா நீ பார்த்துக்கோ, பிரியா விடைபெற்று போனார் மாதிரி. ஸோ ராமர் சொன்ன மாதிரி வாலியை வதம் பண்ணி சுக்ரீவனை கிஷ்கிந்தாவுக்கு சக்கரவர்த்தி ஆக்கினார், அங்கதனை அவருடைய மந்திரி ஆக்கினார். எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. அப்போ மழைக்காலம் வந்து மழைக்காலம் வந்த உடனே என்ன ஆயிடுச்சு, சீதையை கண்டுபிடிக்க முடியாது, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணணும். சரி, ராம லட்சுமணனும் அங்கேயே காத்திருக்காங்க மழைக்காலம் முடிகிற வரைக்கும். மழைக்காலம் முடிஞ்சது, சுக்ரீவன் இருந்து எந்த பதிலும் வரல. ராமர் ஒரு நாள் லட்சுமணனை கூப்பிட்டார். லட்சுமணா, என்ன சுக்ரீவன் ஒண்ணுமே சொல்லலையே, நம்ம அவருக்கு வாக்கு கொடுத்த மாதிரி வாலியை வதம் பண்ணிட்டோம், சுக்ரீவனை கிஷ்கிந்தாவுக்கு சக்கரவர்த்தி ஆக்கிட்டோம், மழைக்காலம் முடிஞ்சது, இடைவெளி காலம் வந்துருச்சு, சீதையை தேடணுமே பண்ணுங்க, ஏன் சுக்ரீவன் இப்படி இருக்காரு?
அந்த சுக்ரீவன் கொடுத்த வாக்கை காப்பாற்றலைன்னா நானே அவனை தண்டிப்பேன். அவன் என் கையால் தண்டிக்கப்படுவது நிச்சயம். ராமர் அப்படி சொன்ன உடனே ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் ராம் ராம். எல்லாம் குழந்தை பருவத்துக்கு போயிட்டு பாரு, கவர்ந்துட்டு இருக்கீங்க. திருப்பி குழந்தை பருவத்துக்கு போயிட்டாங்களா? பாலகாலத்துக்கு போயிட்டு. ஹரே கிருஷ்ணா. என்ன ஆயிடுச்சு, ராமர் அப்படி சொல்லும் போது ராமர் சொல்றாரு, அந்த சுக்ரீவன் மட்டும் சீதையை தேட உதவி செய்யவில்லை என்றால் அவன் தண்டனைப்படுவது நிச்சயம். ராமர் அப்படி சொன்ன உடனே லக்ஷ்மணனுக்கு பயங்கரமான கோபம், அப்படி கண்ணெல்லாம் சமைச்சு உடைவாள உருவினாரு. ராமா, இப்ப நீ சொல்ல அந்த சுக்ரீவனுடைய தலையை கோயில் எடுத்துட்டு வர. அவனுக்கு என்ன ஒரு தைரியம், நமக்கு வாக்கு கொடுத்தாரு 4 மாதங்கள் சீதையை தேடி கண்டுபிடிப்பேன்னு. 4 மாதங்கள் முடிச்சு, மழைக்காலம் எல்லாம் முடிச்சுது, இப்ப இடைவிருது காலம் வந்துருச்சு, இன்னும் அவன் தேடவில்லை. இப்பவே நான் போய் அவன் தலையை சீவிட்டு வந்தேன்னு கிளம்பிட்டார் லக்ஷ்மணன். ராமர், லக்ஷ்மணா பொறுமையாரு, முதல்ல போய் சுக்ரீவனுடைய மனநிலை என்ன இருக்கு, அவர் என்ன பண்றாரு, நம்ம உதவி செய்ய தயாரா இருக்காரு எல்லாம் தெரிஞ்சுக்கும். முதல்ல அவர்கிட்ட பேசலாம், அதுக்கப்புறம் முடிவு பண்ணாரு. ராமர் அவர் கையை கட்டு போட்டார். இல்ல லக்ஷ்மணன் போன வேதத்துக்கு அவ்வளவுதான். வால்மீகி ராமாயணத்துல வால்மீகி ரொம்ப அழகா சொல்றாரு, ராமர் லக்ஷ்மணனை கையை கட்டு போட்டார். அவன் கோபம் அப்படியே இருக்கிற முகத்துல, கண்ணெல்லாம் செவந்து போய் முகமெல்லாம் வெளியே போய் அப்படி பயங்கரமான கோபத்தோட வர லக்ஷ்மணன். அவன் லக்ஷ்மணன் வைக்கிற ஒவ்வொரு அடியும் அந்த கிஷ்கிந்தையில வந்து மரங்கள்லாம் அப்படி வேரோடு சரிந்து விழுகுது. அப்படி ஒரு ஸ்டெப் ஒரு அடி வைக்கும்போது இந்த பக்கம் மரம் சரிஞ்சு விழுகுது, அந்த பக்கம் மரம் சரிஞ்சு விழுகுது. அப்படி பயங்கரமான கோபத்தோட வராரு யாரு, லக்ஷ்மணன். அப்படி கோபத்தோட வந்தோடனே கிஷ்கிந்தையில உள்ள வானரங்கள்லாம் காவலாளிகளா இருப்பாங்கல்ல, அது லக்ஷ்மணன் கோபத்தோட வரான்னு பார்த்து வானரங்கள்லாம் பயந்து இங்கி அங்கி ஓடுறாங்க. ஐயோ லக்ஷ்மணன் நம்மளை கொள்ளாதான் வராரு போல இருக்குன்னு சில வானரங்கள்லாம் தன்னை தற்காத்துக் கொள்ளுக்க ஆயுதங்கள்லாம் எடுக்குது. சிலது ஈட்டி எடுத்துக்குது, சிலது சூளத்தை எடுத்துக்குது, சிலது வந்து மரங்களை பிடிச்சு கையில வச்சுக்குது, சிலது பெரிய பெரிய பாறையெல்லாம் கையில வச்சுக்குது. ஐயோ லக்ஷ்மணன் நம்ம அடிச்சுட்டா என்ன பண்றது, நம்மளை கொண்டுட்டா என்ன பண்றது. லக்ஷ்மணன் கோபாவேசத்தை பார்த்தா ஒரே பயமா இருக்கு. சில வானரங்கள்லாம் இங்கே பயந்து ஓடுது, ஒரு இடத்துல நிக்க முடியல. அதனால லக்ஷ்மணன் அப்படி நேரா உள்ள நுழைஞ்சார். அப்படியே உள்ள கிஷ்கிந்தை உள்ள போயிட்டு அங்க சுக்ரீவன் வந்து தாரையோட அந்த புறத்துல இருக்கார். லக்ஷ்மணன் வந்து மற்ற பெண்களை வந்து ஏறெடுத்து கூட பார்த்தது இல்லை. நம்ம முதல்ல பேசுகிற சீதாமாவோடைய தாமரை பார்வை லக்ஷ்மணன் பார்த்ததே இல்லை. இப்ப மற்ற பெண்ணுடைய இன்னொரு பெண்ணுடைய அந்த புறத்துல எப்படி போறது, லக்ஷ்மணன் அப்படி தயங்கி நிக்கிறார் வெளியே. அப்படி தன்னுடைய வில்லுல அந்த நான் இருக்குல்ல, அவர் சத்தம் பண்ணாரு, டிங்கி ஒரு சவுண்ட். அப்படியே அந்த சப்தம் வந்து அந்த கிஷ்கிந்தியை அதிர வச்சுது. அப்படியே அந்த சவுண்டோட எல்லாரும் வந்து படபடத்துது, படபடன்னு ஆயிடுச்சு. ஹனுமான் ஓடி வந்தாரு. லக்ஷ்மணன் ரொம்ப கோபமா வந்திருக்கிறாரு, என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஹனுமான் போய் அங்கதன்கிட்ட சொல்றாரு, அங்கதன் போய் தாரைகிட்ட சொல்றாங்க. தாரை வந்து எழுப்ப முடியல சுக்ரீவனை, அப்படியே ஃபுல்லா குடிச்சு படுத்திருக்கிறாரு. ஃபுல்லா போதை, இந்த பக்கம் கொஞ்சம் பொண்ணுங்க, அந்த பக்கம் கொஞ்சம் பொண்ணுங்க. அவர் வேற உலகத்துல இருக்கிறார், எழுப்ப முடியல. அங்கதன் போய் கூப்பிடுறாரு, எந்திரிங்க. அவன் எழுப்ப முடியல. ஹனுமான் எல்லா வானரும் சுத்தி இருந்து கத்துறாங்க, அவர் காதுல போய் கத்துறாங்க, கூச்சல் போடுறாங்க, ஒன்றும் தெரியல. அப்படி தாரை அவளும் குடிச்சுட்டு அவளும் போதையில் இருக்கா. அப்படி கண்ணெல்லாம் சுத்துது அவளுக்கு. ஒரு வழியா எப்படியோ சத்தம் போட்டு கூச்சல்லாம் போட்டு சுக்ரீவன் எழுப்பிட்டாங்க. அப்படியே போதையில் எழுப்பிட்டாங்க. என்னது, என்ன எதுக்கு எழுப்புனீங்க, என்னதான் அங்கப்பா. லக்ஷ்மணன் அப்படி கோபாவேசமா வந்து நிக்கிறாரு. லக்ஷ்மணன் கோபம் வந்துட்டு சுக்ரீவன் பயம் வந்து எப்படின்னா இப்ப முன்னாடி போறது. சுக்ரீவன் சொல்றாரு, தாரை நீ போ, நீ ஒரு பெண்ணா இருக்கிறதுனால அவன் கோபப்பட மாட்டாரு, நீ போய் பேசு, இப்ப வந்துருவாரு சொல்லி பேசி சமாதானம் கூட்டிட்டு வாங்க. தாரை வெளியே வந்தா. தாரை வந்துட்டு அப்படியே அவரு போதையில தான் வர, எப்படி ஒரு நிதானமாயிட்டு சுக்ரீவன் பேசுறான். சாரி லக்ஷ்மணன், பிரபு மன்னிச்சிடுங்க, நாங்க பண்ணது தப்புதான். சுக்ரீவன் வந்து 4 மாதத்து மழைக்காலம் முடிஞ்சு சீதையை தேடி கண்டுபிடிக்கணும்னு சொன்னாரு. அதுக்கான ஏற்பாடுகளும் செஞ்சுட்டாரு. பல திசைகள்ல கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு 4 திசைகள்லயும் வானரங்கள் எல்லாம் கூட்டிட்டு வரதுக்கு செய்தி அனுப்பிச்சிட்டாரு. பல ஆயிரக்கணக்கான பல லட்சக்கணக்கான வானரங்கள் தேவை இருக்கு இந்த யுத்தத்துக்கு. ஏன்னா லங்கையில நாங்க கேள்விப்பட்டிருக்கோம், லட்சக்கணக்கான ராட்சசர்கள் இருக்காங்க. அவனை சாதாரணமெல்லாம் ராவணனை நெருங்க முடியாது. தயவு செய்து கொஞ்சம் பொறுமை காக்கணும். நீங்க அங்க ஏற்கனவே வானரங்களை அனுப்பிச்சிட்டோம். ஏன் லக்ஷ்மணன் கேட்கிற, ஏன் இன்னும் சுக்ரீவன் ராமரை வந்து சந்திக்கல, ஏன் சுக்ரீவன் வெளியே வர மாட்டேங்கிறாரு? தப்புதான். நாங்க அவர் வந்து பாவம் பொண்ணுங்களுடைய அழகுல மயங்கிட்டாரு, குடிச்சிருக்காரு, வசதியில மயங்கி போயிட்டாரு. தாரை சொல்றா, பெரிய பெரிய முனிவர்களே பெண்களோட அழகுல
இறங்கும் போது இது ஒரு சாதாரண வானம் நினைக்க மாட்டீங்களா? பெரிய பெரிய மாபெரும் ரிஷிகள் முனிவர்கள்லாம் தவம் செய்யும் போது பெண்களோட அயலில் மயங்கி விழுந்துடுறாங்க. இவரோ ஒரு வானரம். அவரால் என்ன பண்ணுறது? பாவம், மன்னிச்சு விட்டுடுங்க, தயவுசெய்து வந்து அவருக்கு ஒரு கருணையை கொடுங்க, நான் யாரோட அந்த புறத்துலையும் நுழைய மாட்டேன், அவர் வேணா இங்கே வர சொல்லுங்க, அப்படிலாம் நினைக்கூடாது, தயவுசெய்து வாங்க அப்படின்னு ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி ரொம்ப வேண்டி காலில் விடாத குறைய அழுது கூப்பிடுறாங்க. தாரை ஒரு பெண்ணான அவர் முகத்தை கூட பார்க்க லட்சுமணன் அப்படியே குனிந்த தலைக்கு அப்படியே உள்ள வந்தார். சுக்ரீவன் அப்படியே கண்ணெல்லாம் மறந்துட்டு போதையில அப்படியே பார்க்க அப்படி மங்களா தெரியாது லட்சுமணன். அப்படியே நல்லா ஒத்துப்பாத லட்சுமணன் நெருப்பு மாதிரி நிற்கிறார் முன்னாடி. அப்படியே சாஸ்திரம் கொடுத்து, நான் எனக்கு வந்துச்சுட்டீங்க, நான் பண்ணது தப்பு தான், ஆனா ஏற்கனவே செய்தி அனுப்பிச்சிட்டேன், லட்சக்கணக்கான மாணவர்கள் இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க, பல பல திசைகள்ல இருந்து வராங்க, ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் வராங்க, கொஞ்சம் நீங்க பொறுமை காக்கணும், வந்துருவாங்க, இப்ப வந்துருவாங்க. தாரை வந்து லட்சுமணனுக்கு பழங்கள்லாம் எடுத்து வராங்க, பழங்கள் கிழங்குலாம் எடுத்து வந்து சாப்பிடுங்க. வால்மீகி மகரிஷி ரொம்ப அழகா சொல்ற, லட்சுமணன் என்ன சாப்பிடுவாரு? லட்சுமணன் என்ன சாப்பிடுவாரு தெரியுமா? பிரசாதம் மட்டும்தான், பகவானுடைய பிரசாதம் மட்டும்தான் சாப்பிடுறாரு. தாரை வந்து சொல்ற ஒரு பிளேட் நிறைய புதுமையா விளைந்த கிழங்குகள் பழங்கள்லாம் கொண்டு வந்து கொடுக்குறாங்க. தாரை, லட்சுமணா சாப்பிடுங்க. லட்சுமணன் ஒரே வார்த்தை சொன்னார், பரமனுண்ட எச்சிலை நொச்சினே நொச்சில்லை, நாய் உண்ட மலமே அது. நாய் உண்ட மலம், நாய் என்ன சாப்பிடும்? இதெல்லாம் ரொம்ப விவரிக்க வேண்டியதில்லை இல்லையா? அப்ப லட்சுமணன் சொல்றாரு, எனக்கு நீங்க எது கொடுத்தாலும் அது பகவானுடைய பிரசாதமாக இருக்க வேண்டும், அந்த பிரசாதம் இல்லைன்னா அது வெறும் மலம் தான், அதை நான் சாப்பிட மாட்டேன். இப்படிதான் லட்சுமணன் வாழ்ந்திருக்கார். ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு க்ஷணமும் ராமனுடைய நிழலாக அவருடைய ஒட்டுமொத்த சேவையும் தான் தன்னுடைய வாழ்க்கையில் லட்சியமா வச்சு வாழ்ந்தார். லட்சுமணன் கி எனக்கு எதுவும் வேணாம், உடனே ராமரை வந்து பாருங்க சொல்லிட்டு அங்க கிளம்பி வந்தேன். அடுத்த நிமிஷம் சுக்ரீவன் எந்திரிச்சு ரெடி ஆகி வர, சுக்ரீவன், நலன், நீலன், ஜாம்பவான், அங்கதன் எல்லாரும் ஓடி வந்தாங்க ராமர்கிட்ட. ராமருக்கு எவ்வளவு தயாளு தெரியுங்களா? சுக்ரீவன் வந்து மழைக்காலம் 4 மாதம் முடிந்து 5வது மாதம் 70 காலமெல்லாம் சுக்ரீவன் வரவே இல்லை. ஆனா சுக்ரீவன் வந்தோடனே ராமா ஏன் நீ வரலன்னு கூட கேள்வி கேட்கல. சுக்ரீவன் நேரா வந்து தாமரை பாதங்கள் வந்து நமஸ்கரிச்சாரு, பிரபுவை என்ன மன்னிச்சிடுங்க, நான் தப்பு பண்ணிட்டேன். ராமர் அப்படியே எடுத்து ஆலிங்கனம் பண்ணிட்டாரு. ஏன்னு கேட்கவே இல்லை. சரி என்ன பண்ணலாம் அடுத்தது? அதுதான் மன்னிக்கூடிய குணம் ராமருக்கு. எப்பேற்பட்ட நபரா இருந்தாலும் ராமர் அவர் குறையெல்லாம் பார்க்க மாட்டார். சரணாகதி பிராப்தம் பண்ணியாச்சா, ராமனுடைய திருப்பாதங்களுக்கு சரணடைஞ்சிட்டா அவன் எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சரி, ஈவன் ராவணனா இருந்தா கூட சரி, ராவனுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டே இருக்காரு. அவன் இன்றைக்கு சரணடைய மாட்டானா, அவன் இன்று வந்து நீ சரணடைந்தானா இது நாள் வரைக்கும் பண்ணதெல்லாம் மறந்துடுறாங்க, அதெல்லாம் விட்டு வச்சாரு. பரவாயில்ல, எல்லா விதமான தர்மத்தை தொடர்ந்து என்னை மட்டுமே சரணடைவாங்க, எல்லா விதமான பாவத்தை சொல்ற இல்லையா கிருஷ்ணா கீதையில், சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் பிரஜா அகம்த்வா சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி. எல்லா விதமான தர்மத்தை தொடர்ந்து என்னை மட்டுமே சந்தேகமாக, நம்முடைய எல்லா பாவத்தையும் விடுவிச்சு பயப்படாதே. இது வார்த்தை இல்லை, செயலியும் செய்தார் பகவான். ஒவ்வொரு லீலைகளையும் பகவான் வந்து இது வார்த்தையா மட்டும் சொல்றார். பகவத்கீதை ஒவ்வொரு ஸ்லோகமும் வார்த்தைகள் மட்டும் அல்ல, நடைமுறையில் பகவான் செய்து காமிச்சார். சுக்ரீவன் சரணாகதி பிராப்தம் ஆன உடனே அவனை எடுத்து ஆலிங்கனம் பண்ணிக்கிட்டார். சரி ஏன் இப்படி பண்ண, ஏன் நீ சொல்ற வார்த்தையை காப்பாற்ற ஒரு கேள்வி கேட்கலாம், என்ன பண்ணிருக்க, அடுத்து என்ன பண்ண போறோம், அடுத்த திட்டம் என்ன, தான் அடுத்த கேள்வி. சுக்ரீவன் சொன்னார், ராமா ஆல்ரெடி அனுப்பிச்சிட்டு ஆளுகள்லாம் பல திசைகள்ல தேட போயிருக்காங்க, எல்லாரும் கொஞ்ச நாள்ல வந்துருவாங்க, வந்த உடனே 4 திசைகளில் ஆள் அனுப்பி தேட வைக்கிறேன், சீதா மாதா எங்கிருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு வர சொல்லுவேன். அவனுக்கு 1 மாத காலம் அவகாசம், பல ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மாணவர்கள் பல திசைகளிலிருந்து அப்படி உற்சாகமா துள்ளி குதிச்சு வராங்க. ராமா 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 ராமான்னு எங்கு பார்த்தாலும் ராம நாம கோஷங்கள் ஏழ, ராமனுடைய நாமத்தை உச்சரிச்சு ஒவ்வொரு மாணவர்கள் அப்படி துள்ளி குதிச்சு வந்தாங்க. எல்லாருக்கும் ஒரு பெரிய மீட்டிங் அரேஞ்ச் பண்ணார் சுக்ரீவன். எல்லாரும் வர வச்சார். 4 பாகமா 4 பிரிவா பிரிச்சார். தென் திசை, வடக்கு திசை, கிழக்கு திசை, மேற்கு திசை, 4 திசைகளுக்கும் ஒரு முக்கியமான நபர்களை நிர்ணயிச்சாரு. நீங்க போங்க, 1 மாத காலத்துக்குள்ள சீதையை இடத்தை தேடி வந்து சொல்லணும். யாராவது சரியான நேரத்தில் வரலைன்னா அவங்களுக்கு மரணம் தான் தண்டனை. அப்படி செய்தி அனுபவிச்சார். யாரு? ஒரு திசைகளையும் தேட போனாங்க வானர்கள்லாம். அப்ப தெற்கு திசை நோக்கி ஒரு பெரிய குரூப் போறாங்க. ஹனுமான், நலன், நீலன், ஜாம்பவான், அந்த திசை அந்த டீமோட கேப்டன், அதுக்கு வந்து இன்சார்ஜ் அங்கதனுடைய தலைமையில தெற்கு திசை நோக்கி ஒரு குரூப்பா வானர்கள் போறாங்க. ராமருக்கு வந்து ஹனுமான் மேல ஒரு
விசுவாசம் இருந்தது. இந்த ஹனுமான் தான் சீதையை இடத்தை பார்க்க முடியும். ஏன்னா இந்த வானரங்கள்ல வந்து ஹனுமான் அவ்வளவு பணிவு, அடக்கம், எளிமை, சுயநலம் இல்லாத ஒரு சேவை. அந்த ஹனுமானுடைய குணங்கள் ராமனை கவர்ந்து ராமன் நினைச்சார் ஹனுமான் தான் பார்ப்பார். யார்கிட்டையுமே சொல்லாத விஷயத்தை ஹனுமான் சொல்லி அந்த மோதத்தை காட்டி கொடுத்தார். ஹனுமான், நீ சீதையை பார்த்தீங்கன்னா இந்த கூட புரிஞ்சுக்கோ, நீ என்னோட இடத்துல தான் வர, நான் தான் ஒன்று அனுப்பிச்சிருக்கேன். அப்பவே ஹனுமான் புரிஞ்சுட்டார் பிரபுக்கு என் மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்தால் அதை செய்வார். பிரபுக்காக எப்படியாவது நான் தேடி கண்டுபிடிச்சே தீர்வு சீதா. அப்படி துள்ளி குதிச்சு வராங்க வானங்கள்லாம். பல பல திசைகளில் போய் தேடுறாங்க. கிழக்கு பக்கம், மேற்கு, வடக்கு, தெற்கு 4 திசைகளில் தேடினாங்க. கொஞ்ச நாட்களே சில திசைகளுக்கு வந்துட்டாங்க. கிழக்கு பக்கத்துலேருந்து வந்துட்டாங்க, மேற்கு பக்கம், வடக்கு பக்கம் எல்லாம் சொன்னாங்க. நாங்கள் எங்கேயுமே அதுக்கு உண்டான தடையுமே ஒன்றும் தெரியல. சீதா மாதான் ஒருத்தர் வந்து கடத்திட்டு போனதாவோ ராட்சசன் இருந்தாவோ எந்த ஒரு சம்பவமும் இருந்துக்கிற மாதிரி தெரியல. எல்லாரும் திரும்ப வந்துட்டாங்க. தெற்கு திசை போன மட்டும் திரும்பி வரல. இன்னும் 30 நாள் கெடு கொடுத்திருந்தார் சுக்ரீவன். 30 நாள் ஆயிடுச்சு. தெற்கு திசை போனவங்க இன்னும் வரல. தேடி தேடி போறாங்க. தேடி 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 அப்படி மகேந்திர பர்வத மலை வரைக்கும் வந்துட்டாங்க. சவுத் எண்டு வரைக்கும் வந்தாச்சு. ஒரு நாள் எல்லாம் ரொம்ப சோர்வாயிட்டாங்க. அங்கதன், நலன், நீலன், ஜாம்பவான், ஹனுமான் 30வது நாள் முடிச்சுது. எல்லாம் அப்படி வருத்தப்பட்டு ரொம்ப வேதனைப்படுறாங்க. இன்னும் பிரயோஜனம், நம்ம உயிர் வாழ்றது அர்த்தமே இல்லை. நம்மளால சீதா மாதா இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க முடியல. இந்த ஒரு சேவை கூட நம்மளால பிரபுக்காக செய்ய முடியல. நம்ம ஏன் உயிர் வாழணும்? புலம்புறாங்க, அழுகுறாங்க எல்லாம். அப்படியே அந்த மலை மேல ஒரு பெரிய பருந்து ஒன்று உட்காந்துருக்கு. ரெக்கை இல்லாம ரெக்கை இல்லாம ஒரு பருந்து உட்காந்துருக்கு. அந்த பருந்து கிட்ட எது வருதோ அதுதான் உணவு. இந்த பருந்து பார்த்துட்டு இன்னைக்கு எனக்கு நிறைய விருந்து கிடைச்சிருக்கு. நிறைய பேர் உட்காந்துருக்காங்க லைனா. இவங்கெல்லாம் புலம்பிட்டு இருக்காங்க. இந்த பருந்து சொல்லி என்ன கீழே இறக்குவீங்களா? அப்படியாது எனக்கு என்னால பறக்க முடியாது, கீழே இறக்குவீங்களா? அங்கதன் சொல்றாரு, பாருங்க இந்த பருந்து இருக்கு, நம்ம போய் சுக்கிரீவன் கையில சாப்பிட இதுக்கு நம்ம உணவா போறது மேல். இது நம்ம சாப்பிட்டு நம்ம தற்கொலை பண்ணிக்கலாம். நம்ம வாழ்றது என்ன அர்த்தம்? எல்லாம் புலம்புறாங்க, அழுகுறாங்க. எனக்கு கஷ்டம் வந்து அழுது புலம்புவோம் இல்லையா? அந்த மாதிரி பிரபுவோடைய சேவை கிடைக்கல அழுது புலம்புறாங்க. நமக்கு பிரபுவோடைய சேவையில 2வது தான். நம்முடைய சுய விருப்பம் தான் ஃபர்ஸ்ட். நம்முடைய பௌதிக வாழ்க்கைக்கு தேவையான இன்பத்துன்பங்கள் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஆனா வாலி, சுக்ரீவன், ஹனுமான், நலன், நீலன், அங்கதன், ஜாம்பவான் இவங்கெல்லாம் பிரபுவோடைய சேவைக்கு திருப்திப்படுத்த முடியலன்னு அழுகிறாங்க. அப்போ வந்து அங்கதன் சொல்றாரு, எல்லாத்துக்கும் காரணம் கைகேயி தான். கைகேயி தான் பிரபுவை காட்டுக்கு அனுப்பிச்சாங்க. கைகேயில தான் பிரபு காட்டுல வந்தாரு, சீதையை பிடிச்சாங்க. ஜடாயு இருந்து போனாரு. ஜடாயு இறந்து போயிட்டான்னு கேட்டோன்னே இந்த பருந்து அழுகுது. என்னது ஜடாயு இறந்துட்டாரா? ஜடாயு என்னாச்சு? ஜடாயு ஜடாயு இந்த பருந்து அழுகுது. நீங்க யாரு? ஏன் ஜடாயு பத்தி தெரிஞ்சுக்கணும்? நான் ஜடாயோட அண்ணன், ஜடாயு தம்பி. ஒரு பேர் எனக்கு தெரியுமா? பருந்து பேரு படிச்சிருக்கீங்களா? வால்மீகி ராமாயணத்துல சம்பாதி. சம்பாதி வந்து சொல்ற, நான் ஜடாயை பத்தி சொல்லி நான் தெரிஞ்சுக்கணும். ஜடாயு வந்து பிரபுடைய சீதா மாதா ராட்சசன் தூக்கிட்டு போச்சே, ரொம்ப நல்ல சண்டை போட்டாங்க, உயிரை கொடுத்து சண்டை போட்டாங்க. ஆனால் ராவணன் அந்த ராட்சசன் ஜடாயு கக்கையெல்லாம் வெட்டிட்டார். இறந்து போய் பிரபுவோடைய சேவை தன் உயிரையே தியாகம் பண்ணார் ஜடாயு. ஜடாயு இறந்து போயிட்டான்னு பருந்து அழுது அந்த சமுத்திரத்துக்கிட்ட போய் அந்த தண்ணியில் எடுத்து ஜடாயுக்காக பிரார்த்தனை பண்ணி. அதுக்கப்புறம் அந்த பருந்து சொன்னார் சம்பாதி, நான் வந்து பருந்து தான், எனக்கு ரெக்கை இல்லை. ஒரு நாள் நானும் ஜடாயு ரொம்ப உயரத்தில் பறந்தோம். அப்போ எனக்கு ரெக்கை இருந்தது, பெரிய ரெக்கை. அப்படி ரெக்கையெல்லாம் வீசி நாங்கள் பறப்போம், அப்படி உல்லாசமாக வானத்தில் பறந்தோம் நாங்கள். இப்போ எனக்கு ஜடாயுக்கு போட்டி வந்தது, யார் ரொம்ப தூரம் மேலே பறக்க போகிறாங்க, யார் சூரியன் கிட்ட நெருங்க போகிறாங்க. இப்படி உயர பறந்து 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 சூரியன் கிட்டே போயிட்டார் ஜடாயு. சூரியன் கிட்ட போக சூரியனுடைய தகனம் அந்த உஷ்ணம் தாங்க முடியாது, ஜடாயு அப்படி மயங்கிட்டார். ஜடாயு வந்து எரிஞ்சிருக்கூடாதுன்னு சொல்லி சம்பாதி தன் ரெக்கையால் அப்படி ஜடாயுடைய கவர் பண்றாரு, மறைக்கிறாரு. அப்ப ஜடாயுடைய சம்பந்தியோட 2 ரெக்கையும் கருவி கீழே விழுந்துச்சு. அப்படியே ஜடாயு இந்த சம்பாதி மேல இருந்து கீழே விழுந்துட்டார் ரெக்கையால் அறுபட்டு. சம்பாதி நினைச்சா நான் ஏன் உயிரோடு இருக்கணும், என் ரெக்கையும் போயிடுச்சு, எனக்கு இறையும் கிடைக்காது, அதனால தற்கொலை பண்ணிக்கலாம். ஒரு மலை உச்சியில தப்பி ஏறி போய் மலையிலிருந்து விழுந்து செத்து போயிடலாம் போகுது. அப்ப அங்குள்ள முனிவர்கள்லாம் சொல்றாங்க, சம்பாதி பொறுமையா இரு, நீ இந்த உயிரை தியாகம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, உனக்கு உண்டான இறை கிடைக்கும், வெயிட் பண்ணு, உனக்கு உண்டான உணவு கிடைக்கும். ஒரு நாள் சீதா மாதாவை தேடி ராம தூதர்கள்லாம் வருவாங்க, ராமனுடைய சேவகர்கள்லாம் வருவாங்க. சீதை இருக்கக்கூடிய இடம் சொன்ன உனக்கு ரெக்கையெல்லாம் முடிச்சு
சந்தோஷமா பறந்து போவேன். சம்பாதி காத்துட்டே இருந்த கரெக்டா இவங்க வந்தோடனே சம்பாதி சொல்றாரு, எனக்கு ரெக்கதான் இல்லை, ஆனா எனக்கு பார்வை இருக்கேன். கழுகு இருக்கு இல்லையா, கழுகு ரொம்ப உயரம் பறக்கும். எங்க உயரம் பண்ணாலும் எனக்கு எங்க ஏறினா ஈஸியா கண்டுபிடிச்சிடும். கரெக்டா இல்லையா? ரைட். சம்பாதி சொன்னாங்க, நான் இருக்கிற இடத்துல இருந்து என்னால பார்க்க முடியும். இப்ப என்னால பார்த்து சொல்ல முடியும் சீதா மாதா எங்க இருக்காங்க. இங்க இருந்து சரியாக 100 யோஜனையை தாண்டி சமுத்திரத்தை தாண்டி போனா சொர்ண லங்கா, அங்க அசோகவனத்துல சீதா மாதா இருக்காங்க. அங்க போனா நீங்க சீதையை பார்க்கலாம் அப்படின்னு தகவல் சொன்ன உடனே சம்பாதிக்கு 2 ரெக்கை அப்படி முளைச்சது. ஃப்ரெஷ்ஷா அப்படி புது ரெக்கை வந்து அப்படி ரெக்கையை வீசினார் சம்பாதி. சம்பாதிக்கு ரொம்ப சந்தோஷம், அப்படி உயர பறக்கிறாரு. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம் 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 ஹரே. ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு கி ஜெய். சீதா மாதா இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சு. இப்ப வானரங்களுக்கு அப்படி துள்ளி குதிக்கிறாங்க. ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம். துள்ளி குதிச்சு வராங்க வானரங்கள்லாம். ஹனுமான், நலன், நீலன், ஜாம்பவான், அங்கதன் அப்படி துள்ளி குதிச்சு வந்தாங்க. நேரா வந்து பார்த்தா சமுத்திரத்துல வந்து முட்டிட்டாங்க. இந்த வானரங்களுக்கு என்னன்னா இடம் தெரிஞ்சு போச்சு, எப்படி கிராஸ் பண்றது சமுத்திரத்தை, இந்த கடலை கடக்கணுமே. ஒரு வானரம் சொல்லிச்சு, நான் 10 யோஜனை தாண்டுவேன், அதை வச்சு என்ன பண்றது, தண்ணிக்குள்ள விழுக வேண்டியதான். ஒரு வாரம் சொல்லி நான் 10 யோஜனை தாண்டுவேன், இன்னொரு வாரம் சொல்லி நான் 20 யோஜனை தாண்டுவேன், 30, 40, 50. அங்கதான் சொன்னா நான் 100 யோஜனையை தாண்டிடுவேன். வெரி குட் ஹரிபோல். 100 யோஜனை தாண்டுவேன், திரும்ப வருவேன்னு தெரியாது. அதான் போய 100 யோஜனை தாண்டுவாரா திரும்ப வருவாரா தெரியாது. ஜாம்பவான் சொன்னாரு, நான் தாண்டுவேன் 100 யோஜனை, 1000 யோஜனை தாண்டுவேன். ஏன்னா ஜாம்பவான் ரொம்ப வயதானவர். பல பல லீலைகளை ஜாம்பவான் இருக்கு. கிருஷ்ண லீலையில் வருவார், ராமலீலையில் வர நீண்ட ஆயுள் படைத்தவர் ஜாம்பவான். பகவான் ஒரு தடவை வாமன அவதாரம் பண்ணார். எதுக்காக பகவான் வாமன அவதாரம் பண்ணாரு? பலி மகாராஜ்க்கு 3 அடி நிலம் தானம் கேட்டு மிக பிரம்மாண்டமான ரூபம், திருவிக்கிற ரூபம் எடுத்துக்கிட்டார். முதல் அடி வச்சு அப்படி வேறுலகம் தாண்டி பூர்வஸ்வாகா, பூர்லோகம், புவர்லோகம், ஜனலோகம், தவர்லோகம் எல்லா லோகத்தையும் தாண்டி வைகுண்ட வரைக்கும் போது ஒரு பாதம். அப்படி பாதம் நீண்டு போகும்போது ஜாம்பவான் என்ன பண்ணுவாரா, ட்ரம் வாசிப்பார். ட்ரம்ஸ் வாசிக்கிட்டு ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராமா ராம ராமா ஹரே அப்படி சுத்தி வர்றாரு. பிரபஞ்சங்களையே சுத்தி வர்றாரு ஜாம்பவான். எப்போ வாமன அவதாரம் கொண்டு அப்போ முடிஞ்சதுப்பா. இப்ப என்னால முடியாது, வயசாயிடுச்சு. இப்போ வந்து நம்மளால முடியாது. அப்ப பகவான் வாமன அவதாரம் நான் உலகத்தையே சுத்தி வந்தேன். இப்ப இந்த கடலை கூட என்னால தாண்ட முடியாம போச்சு. எல்லாரும் ஒரே கவலை. சீதாமாவை இருக்கிற இடமும் தெரிஞ்சு போய் நம்மள மாதிரி துப்பாக்கிசாலி யாரு இருப்பாங்க, நம்மள ஒத்திருந்தாலும் கூட போக முடியாதா. இதெல்லாம் நடக்குது. ஹனுமான் அப்படியே நின்றுருக்காரு. அப்படியே ஹனுமான் ஒரு அமைதியான சாது, அவருக்கு ஒண்ணுமே தெரியாது, பாவம் அப்படியே நிற்கிறார். ஜாம்பவான் சொன்னாரு, ஒரே ஒரு ஆள்னால தான் முடியும் இந்த சமுத்திரத்தை கடக்கணும்னா, ஹனுமானால மட்டும்தான் முடியும். ஹனுமானுடைய வீர தீர பராக்கிரமம் என்ன நான் சொல்றேன் கேளுங்க. ஹனுமான் நினைச்சா மட்டும்தான், ஹனுமானால மட்டும்தான் இந்த சமுத்திரத்தை தாண்ட முடியும். ஹனுமான் வந்து அவர் சாதாரண ஆள் கிடையாது. அப்படி சொல்லி ஹனுமானுடைய மகிமைகள் எல்லாம் சொல்றாரு. யாரு? அப்படி ஹனுமானுடைய மகிமைகளை சொல்ல சொல்ல ஹனுமான் அப்படியே எல்லாம் ஞாபகம் வந்தது. ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம். ஏ ஹனுமான் பெருசாகிட்டே இருக்காரு. அப்படி பெருசாகி படைகள் எல்லாம் தாண்டி அந்த குரங்குகள் வானருக்கு தலையில முடி இருக்கு. அந்த தலைமுடி வந்து ஆவாசத்தை தட்டி நிக்குது. அப்படி பிரம்மாண்டமான ரூபம். கலைஞர்கள் கால்கள் எப்படி வானங்களை எப்படி பாக்குறாங்க, அப்படி பெரிய ரூபம் எடுத்துக்கிட்ட பிரம்மாண்டமான ரூபம். நான் போய் சீதா மாதா இருக்கிறத பார்த்து வருவேன், இங்கேயே இருக்க வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். அப்படி இந்த மகேந்திர மலை மேல ஏறினார். இங்க மலை மேல காலை வச்ச மலை அப்படி தூள் தூளாயிடுச்சு. அப்படி மலையில ஏறி போய் அப்படி ஒரு ஜம்ப் பண்ணாரு. அப்படி ஜம்ப் பண்ணி ஒரு உந்து ஊந்தி அப்படி பறந்தா இருப்பாங்க. அப்படி மலையோட மரங்கள்லாம் அப்படி தெரிச்சு விழுகுது. இங்கே அங்கேயும் மரங்கள்லாம் தெரிச்சு விழுகுது. பறவைகள்லாம் கீச்சு 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 சத்தம் போட்டு இங்கே ஓடுது. யானையெல்லாம் பிழுது, யானை பிளி ஓடுது, சிங்கம் பிழுகுது, புலிக
எல்லாம் இங்க அங்கே ஓடுது. எல்லாம் பயந்துட்டாங்க, கடலெல்லாம் கொந்தளிக்குது. அப்படி ஒரு ஜம்ப் பண்ண ஹனுமான், அப்படி ஜெய் ஸ்ரீராம் அப்படி ஒரு ஜம்ப் பண்ணி இப்படி பறக்கிறார் ஆகாசத்துல. யாரு? ஹனுமான் ஜிக்கு போற வியாச மார்க்கமா போற. மாணவர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அங்கேயே உட்காந்துட்டாங்க. ஹனுமான் எப்போ வருவாரு காத்துக்கிட்டு இருக்காங்க. ஹனுமான் பறந்து போற. பறந்து போகும்போது சமுத்திரத்துக்கு நடுவே ஒரு அழகான தங்க மலை, ஃபுல்லா கோல்டு, மலை ஃபுல்லா கோல்டு தான். அப்படியே இந்த மலை அப்படியே மேல வருது. அந்த மலையோட தேவதை பிரார்த்தனை பண்ணாரு, ஹனுமான் நீங்க ரொம்ப தூரம் பிரயாணம் பண்ணீங்க, கொஞ்ச நேரம் உட்காருங்க, இங்க கொஞ்ச நேரம் இலைப்பாரி பழங்கள் கொடுக்குற, கிழங்குகள், பால் எல்லாமே கொடுக்குற, கொஞ்ச நேரம் இருக்கு. இல்ல எனக்கு டைம் இல்லை, நான் பிரபுவோட சேவைக்கா போயிட்டு இருக்கேன், தொந்தரவு பண்ணாதீங்க. இல்ல ஹனுமான் கொஞ்ச நேரம் இருக்கு. அந்த ஒரு தங்க மலை தன்னையே அர்ப்பணிக்குது ஹனுமானுக்கு. ஹனுமான் சொல்றாரு எனக்கு வேண்டாம். பறந்து போறாரு. மலை சொல்லுது ப்ளீஸ் 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 கொஞ்ச நேரம் இருங்களேன். எனக்கு டைம் இல்லை, நான் போகணும், அர்ஜென்ட்டா போகணும், பிரபுவோட சேவை இருக்கு. தங்கமலை சொல்லுது கொஞ்சம் என்ன பண்ண ஹனுமான் டச் பண்ணிட்டு பறந்து போயிடு. அதாவது நம்ம பகவானுக்கு சேவை பண்ண ஆரம்பிக்கும் போது பிரபுபால் ரொம்ப அழகா சொல்றாரு, ஒரு பக்தன் பக்தி பண்ண ஆரம்பிச்சிட்டாலே அவருடைய பௌதிக தேவைகளும் தானா பின்தொடரும். பௌதிக தேவைகள் பின்னாடி ஓடி பக்தியை நம்ம பின்னாடி வச்சுக்க வேண்டாம். பக்தியில நம்ம பக்குவம் ஆக பக்தியில நம்மளை இணைச்சிக்க பகவானுடைய சேவையில நம்ம முன்னோக்கி போக ஒருத்தருடைய தேவைகள்லாம் தானா பூர்த்தியாகும். ரொம்ப நல்லா சொல்ற ஆச்சாரியர். இந்த பௌதிக சுகங்கள், வசதி, பெயர், புகழ் இதெல்லாம் பக்தர் விரும்ப மாட்டார். ஹனுமான் நினைச்சுட்டு அங்கே தங்கி இருக்கலாம், அந்த இடத்த அனுபவிச்சிருக்கலாம், நிறைய ஆபரணங்கள் எடுத்துக்கலாம், அவருக்கு என்ன வேணாலும் கொடுக்க அந்த மலை தயாரா இருக்கு. ஒட்டுமொத்த மலையில் தன்னை அர்ப்பணிக்க தயாரா இருக்கு. ஹனுமானுக்கு பிரபுவோடைய சேவை தான் வேணும், பௌதிக வசதிகள் வேண்டாம். இதுதான் சுயநலமற்ற பக்தி, உண்மையான பக்தி. அவருக்கு ஒரே நோக்கம், இப்ப நான் எனக்கு கொடுத்துருக்க சேவை சீதா மாதா இடத்தை கண்டுபிடிச்சிட்டு வரணும், அதுதான் லட்சியம். எனக்கு எதுவுமே தேவையில்லை. ஹனுமான் மலையை டச் பண்ணிட்டு அப்படி போயிட்டாரு. அப்படி கொஞ்சம் தூரம் அப்படி பறந்து போனார். இப்படி போகும்போது ஒரு பெரிய ராட்சசி வந்து, பயங்கரமான ராட்சசி. அப்படி வாயை திறக்கிறா, வாயை திறக்க வாயோட கீழ்த்தாடை இருக்குல்ல, அந்த கீழ்த்தாடை சமுத்திரத்தை டச் பண்ணி நிற்குது. மேல் தாடை ஆகாசத்துக்கு நோக்கி போய்கிட்டே இருக்கு. அவன் பேசினா, ஹனுமான் எனக்கு முன்னாடி எந்த உயிரினம் வந்தாலும் சாப்பிடுற உரிமை எனக்கு பிரம்மா கொடுத்திருக்கிறாரு. இப்போ நீ எனக்கு உணவு, என்னை கடந்து நீ போக முடியாது. ஹனுமான் சொன்னாரு, சரி உங்களோட வரம்புல ஒரு பக்கம் இருக்கட்டும், நான் போய் சீதா மாதா இருக்கிற இடத்த பார்த்துட்டு வந்து பிரபுட்ட சொல்லிட்டு வந்துடுறேன், என்னுடைய சேவையை மட்டும் தடுக்காதீங்க. அதெல்லாம் முடியாது ஹனுமான், நான் உன்னை தடுத்தே ஆவணி, நான் உன்னை சாப்பிட்டே தீருவேன், உன்னை விட மாட்டேன், நான் பிளாக் பண்ணிட்டேன், உன்னை விட போறதில்லை. இப்போ அப்படி வாய் திறந்துகிட்டே இருக்காங்க. ஹனுமானுக்கா என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ ஹனுமான் என்ன பண்ணாரு, ஹனுமான் தன் ரூபத்தை பெருசாக்கிட்டே இருக்காரு. அவன் வாயை கடந்து போறதுக்கு அவன் வாயை திறந்துட்டே இருக்கா, ஹனுமான் பெருசாகிட்டே இருந்தாரு. பெருசாக அவனும் வாயை திறந்துட்டே இருக்கு. ஹனுமான் பார்த்தா நேரம் போயிட்டே இருக்கு. திடீர்னு ஒரு சின்ன பூனை மாதிரி வாய்க்குள்ள போயிட்டு விட்டு, சின்ன குட்டி ஹனுமான் ரொம்ப இன்டெலிஜென்ட், ரொம்ப புத்திசாலி. அவர் சின்ன குட்டி பூச்சி மாதிரி ஆயிட்டு வாய்க்குள்ள போயிட்டு வந்தாரு. பாருங்க, நீங்க உங்களுக்கு உணவாகன்னு சொன்னீங்க, நான் உங்க வாய்க்குள்ள போயிட்டு வந்துட்டேன், வழி விடுங்க நான் போறேன். ஹனுமானுடைய சாமர்த்தியத்தை சாதுரியத்தையும் பார்த்து அந்த தேவதைக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அப்படியே ஆசீர்வாதம் பண்ணா, ஹனுமான் நான் ராட்சசி அல்ல, நான் தேவதையுடைய அம்மா, என் பேர் சுரேஷா, உன்னுடைய பக்தியுடைய ஆழத்தை பரிசுக்கு பண்ண நான் வந்தேன், நீ எவ்வளோ தூய்மையான பக்தன் நான் உணர்ந்துட்டேன், கட்டாயம் சீதையை பார்த்து ஆசீர்வாதம். ஜெய் ஸ்ரீ ஹனுமானுக்கு அங்கிருந்து பறந்து போறேன். இந்த மாதிரி நம்ம பகவானுக்கு பக்தி சேவை பண்ணும்போது கொஞ்சம் கர்வம் வரும் நமக்கு. என்ன மாதிரி ஒரு பக்தன் கிடையாது, நான் தான் எல்லாம் பண்றேன், என்னோட ஒரு பக்தன் இருக்க முடியுமா? அது எப்படி ஜெயிக்கிறது? ஹனுமான் எப்படி ஜெயிச்சாரு? பணிவுனால ஜெயிச்சாரு. பணிவான பக்தி, ரொம்ப தன்னை தாழ்த்திக்கிட்டார், தன்னை உயர்த்திக்கிட்டே போனாரு. அவருக்கு போட்டி போடணும்னு உயர்த்திட்டே போனாரு. ஆனா ஹனுமானுடைய நோக்கம் அவர்கிட்ட போட்டி போறதில்லை, அவர் ஜெயிக்கணும். எப்படி ஜெயிச்சாரு? தன்னை தாழ்த்திக்கிட்டு தன் பணிவுனால அவர் ஜெயிச்சிட்டார். அப்படியே கொஞ்சம் தூரம் இன்னும் கொஞ்சம் அப்படியே போறாரு. அப்படியே பறந்து போகும்போது யாரும் ஒரு நிலை அவர் பிடிச்சு இழுக்கிறாங்க. அவர் போகப்பட்டு அப்படி தடுக்குது, அவர் யாரும் பிடிச்சு இழுக்கிறாங்க. ஹனுமானால இன்னும் வேகமா போக முடியல. பார்த்து இன்னொரு ராட்சசி வந்து நிற்கிறான், பயங்கரமான ராட்சசி. அவளும் அதே மாதிரி, அப்படி கண்கள்லாம் பெரிய நெருப்பு பந்து மாதிரி இருக்கு, தலைமுடியெல்லாம் செம்பு கம்பி மாதிரி இருக்கு. அவன் வாயை திறந்து அப்படி அண்ட சராசரம் முழுங்கக்கூடிய அளவு ஒரு வாயில். ஹனுமான்
நான் அவனை இப்போ ஒழுங்கு போறேன். ஹனுமான் சொன்னாரு, நான் பிரபுவோட சேவைக்கு போயிட்டு இருக்கேன், தயவுசெய்து தொந்தரவு பண்ணாதீங்க, நான் போயிட்டு வந்துடுறேன், வந்ததுக்கு அப்புறம் நான் உணவா. அதெல்லாம் முடியாது, என்னை கடந்து நீ போக முடியாது. இந்த தடவை 2 பேருக்கு கடுமையான போட்டி, அவன் படுற மாதிரி இல்லை. ஹனுமானை போய் எப்பயாவது முழுங்கி அவனை உட்காரணும்னு நான் வாயை தந்துட்டு இருக்கேன். ஹனுமான் வாய்ப்புல போனார். வாய்ப்புல போய் கொஞ்ச நேரத்துல வயிற்று கிழிச்சு வெளியே வந்துட்டேன். ஜெய் ஸ்ரீ ஹனுமான் கி. அந்த சிமிக்கைங்கிற ராட்சசிய வதப்பட்டு ஹனுமான் தொடர்ந்து போறார். இந்த மாதிரி பக்தி தொண்டு பண்ணும்போது சில நேரங்களில் பொறாமைக்காரங்க நம்மளை வந்து தொந்தரவு பண்ணுவாங்க, நம்ம செய்ய விட மாட்டாங்க. அப்ப என்ன பண்ண, அவங்கள ஒதுக்கிடணும், அவங்க பக்கமே நம்ம திரும்பக்கூடாது. அவங்களை ஒதுக்கிட்டு நம்ம சேவையில முன்னோக்கி போயிட்டு அப்படியே இந்த தடங்கள் எல்லாம் எவ்வளோ தடங்கள் எல்லாம் வந்தது. ஆன்மீக வாழ்க்கையில உண்மையாலுமே நமக்கு பகவானுக்கு சேவை பண்ண போகும்போது சின்ன சின்ன தடங்கல்கள், இடையூறுகள், பிரச்சனைகள்லாம் இருக்கு. ஆனால் நம்மளுடைய லட்சியத்தில் நாம் பிரபுவை திருப்திப்படுத்தணும், பகவானை சந்தோஷப்படுத்தணும், என்னுடைய ஆன்மீக வாழ்க்கை நம்ம பக்குவம் அடையணும்னு நம்ம முயற்சி பண்ணி நம்ம குருவுடைய பிரபுபாத சொன்ன விஷயங்கள் அப்படியே பின்பற்றிட்டு இருந்தோம்னா எந்த ஒரு தடங்களும் நிறுத்த முடியாது. எல்லாம் கடந்து போனார் ஹனுமான். லங்கையை பார்த்து ஹனுமான் பிரமிச்சு போயிட்டார். அப்படி ஸ்வர்ணம் எங்கு பார்த்தாலும் தங்கங்கள் நிறைந்திருக்கு. அந்த லங்கையுடைய வளைவுகள்லாம் முத்துக்கள் பவளங்கள்லாம் போர்த்தப்பட்டு ரொம்ப அற்புதமான நகரம் அது. அப்படியே லங்கைக்குள்ள நுழைஞ்சார் ஹனுமான். சின்னதா ரூபமாயிட்டு உள்ள போயிட்டேன். ராத்திரி நேரம் எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. லங்கையுடைய காவல் தேவதை இருக்கா லங்கினி. லங்கினி என்ன பண்ணா, பிடிச்சு நிறுத்திட்டா. ஏ வானரமே, உனக்கு என்ன தைரியம் இருந்தா லங்கேஸ்வருடைய கோட்டைக்குள்ள நீ நுழைவ? நான் லங்கினி, லங்கையுடைய காவல் தேவதை. பிரம்மா எனக்கு வரம் கொடுத்திருக்காரு, நான் எந்த ஜீவராசி வேணாலும் சாப்பிடலாம். இதோ நான் உன்னை என்ன செய்ய போறேன் பாரு. ஹனுமான் சொல்றாரு, நான் ஒரு சாதாரண வாகனம், நான் சும்மா அப்படிங்க எல்லாம் பார்த்துட்டு போகலாம், என்னை விட்டுருங்க, நான் ஒன்றும் செய்ய போறது. அதெல்லாம் முடியாது, நீங்க அனுமதிக்க மாட்டேன், என்னுடைய அனுமதியில நீ உள்ள போக முடியாது. ஹனுமான் எவ்வளவு பேசி பாக்குறாரு, கெஞ்சி பாக்குறாரு, ஒண்ணு வேலை ஓடு பாரு ஒரு அறை விட்டாரு. ஒரு அறை, அவ்வளவுதான். லங்கி சரண்டர் ஆயிட்டா. நீங்க போங்க சார், நீ போங்க. அடி அடிச்சுட்டான். மாதிரி ஆன்மீக வாழ்க்கையில நம்ம பக்தி செய்யும் போது ஏதாவது தொந்தரவு வந்துட்டே இருக்கும். இந்த மாயினா வந்து என்னன்னா கிருஷ்ணரை மறந்து இருக்கிறது, பௌதிகத்துல மூழ்கி இருக்கிறது, அறியாமல் இருக்கிறது. அவங்க நமக்கு எப்பவுமே இடைச்சல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இது ஏன் பண்றீங்க, இந்த காலத்துல போய் ராமாயணம் படிப்பாங்களா, இந்த காலத்துல நாம சொல்லுவாங்களா, அது பண்ணுவாங்களா, இது பண்ணுவாங்களா, நீ ஏன் இப்படி இருக்கிற, இந்த மாதிரிலாம் தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களையும் ஒதுக்கி வச்சுக்கிட்டு நம்ம எல்லாம் நம்மளுடைய சேவையில நம்ம முன்னோக்கி போய்கிட்டே ஹனுமானுடைய வழியை பின்பற்றி பக்தியை பின்பற்றி போயிட்டே. நம்ம யார்கிட்டையும் சண்டை போட வேண்டிய அவசியம் இல்லை, நம்முடைய இதை வந்து நியாயப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு வந்து பிரபுவோடைய சேவையில் இருக்கணும், பகவானை சந்தோஷப்படணும், ஆச்சாரியுடைய சேவையில் இருக்கணும். அவ்வளவு. ஹனுமான் வந்து லங்கினிய இது பண்ணிட்டு லங்கையில் நுழைஞ்சார். ஃபுல்லா தேடுறாரு சீதா மாதா எங்க இருக்காங்க. ஒரு அரண்மனையில் போறாரு, ஒரு ராணியோட அந்தப்புறத்துக்கு போறாரு. ஹனுமானோட பிரம்மச்சாரி, அவர் ரொம்ப வெக்கமா இருந்தது. ஏன்னா பெண்கள்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு பெண் ஒரு அரண்மனை கூட பெண்கள்லாம் தூங்கிட்டு இருக்காங்க, ராவனுடைய மனைவிகள், சேவைகள், பணிப்பெண்கள் எல்லாம். ஹனுமான் ரொம்ப கவலையா இருக்கு, நானும் ஒரு பிரம்மச்சாரி, பெண்கள் தூங்குற இடத்துக்குலாம் போகணுமா, அப்ப சீதா மாதா எப்படி தேடுவேன், பிரபுவோட சேவைக்காக இதெல்லாம் பார்த்தாக வேண்டியதுக்கு என்ன பண்றது, பரவாயில்ல போ. அப்படி பிரபுவோட சேவைக்காக வேண்டி ஒவ்வொரு வீடுகள், ஒவ்வொரு அரண்மனையில் இருக்கக்கூடிய அறைகளையும் போய் பார்க்க, இந்த அறையில சீதா இருக்காங்களா, இங்க இருக்காங்களா, அங்க இருக்காங்களா. லங்கையுடைய அந்த அழகு, அவருடைய தோற்றம்லாம் பார்த்து ஹனுமானே பிரமிச்சு போயிட்டார். ராவனுடைய அந்த புறத்துக்கு வந்தார். அப்படி ராவணன் நல்லா குடிச்சு கண்கள் எல்லாம் மேல அப்படின்னு சொல்றாரு, போதையில் அப்படி கதி கலகி மதி மயங்கி அப்படி படுத்திருக்காரு. 10 கரங்கள், அந்த 10 கரங்கள்ல 20க்கும் மேற்பட்ட பெண்களை அணைச்சு ஆலிங்கனம் பண்ணி அரவணைச்சு படுத்துக்கிட்டு இருக்கார் ராவணன். ஆமா, ஹனுமான் பார்த்து பிரமிச்சு போனார். ராவனுடைய தோற்றத்தை பார்த்து பிரமிச்சு போனார் ஹனுமான். ஓ, இவன் தான் லங்கேஸ்வரன், இப்படி பிரம்மாண்டமான ஆளா இருக்காரு, சுத்தி இவ்வளவு பெண்கள், இல்ல சீதைக்கு வாய்ப்பே கிடையாது, இங்க எப்படி சீதா மாதா இருப்பாங்க, எல்லாருக்கும் வாய்ப்பு இல்லை. அப்படியே தேடிட்டே வர இன்னொரு இடத்துல போனோம். அந்த ஒரு இடம் மட்டும்தான், அந்த ஒட்டுமொத்த லங்கையிலையும் ஒரே ஒரு இடம் மட்டும்தான் தெய்வீக மனம் கமழ்ந்தது. துளசி மகாராணி, துளசியோட தோட்டங்கள்லாம் நிறைந்து பக்தி மனம் கமல ஒரு அற்புதமான இடம். யாருடையது? பீஷ்மனுடைய வீடு. பார்த்தோன்னே ஹனுமானுக்கு ஒரு இனம் புரியாத ஒரு அன்பு ஏற்படுது. பீஷ்மன் இந்த லங்கையில ராட்சச மத்தியில் இப்படி ஒத்துருக்கிறாரா, அப்படியே விழுந்து நமஸ்கரிச்சார். அப்படியே தேடிட்டே வர ஒரு இடத்துக்கு கண்டே பிடிக்க முடியல.
கடைசியில் ஒரு மரத்து மேலே ஏறி உட்காந்துக்கிட்டேன். உட்காந்து என்னடா அது, நான் பிரபு கிட்ட போய் என்ன சொல்லுவேன், சீதா மாதா இருக்கிறத பார்க்கணும்னு வந்தனே, கண்டுபிடிக்க முடியே. அப்படி எல்லா இடத்தையும் பார்க்கும்போது அந்த மரத்தில் உச்சியிலேருந்து பார்த்தா ஒரு அழகான வனம், அசோக வனம். அசோகா, சோகானா என்னது? கவலை. அசோகான்னு அங்கே கவலையே இல்லை. ஏன் அந்த வனத்துல கவலை இல்லை? சீதா மாதா இருக்காங்க. இந்த அசோக வனத்துல சீதா மாதா உட்கார்ந்து இருக்காங்க. அவ்வளோ அழகு, அப்படி பொன் நிலத்துல இருக்காங்க. இது தூரத்துல இருந்து பார்த்தார் ஹனுமான், இதுதான் சீதா மாதாவா இருக்குமோ? கரெக்ட் கரெக்ட், இவங்கதான் சீதா மாதாவா இருக்கணும். அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது ராவணன் வராரு அசோக வனத்துக்குள்ள. சீதை, உனக்கு நான் டைம் கொடுத்துக்கிட்டே இருக்கிறேன், உனக்கு கொடுத்த நாள் முடிய போகுது, மரியாதையா நான் சொல்றதை கேளு. நான் சொல்றதை கேட்டா உன் லங்கையுடைய மகாராணி ஆக்குவேன் உன்னை, இல்ல நான் உன்னை கொண்டு ஒரு ரத்தத்தை குடிப்பேன். பயங்கரமா திட்டுறாரு சீதை. சீதை ஒண்ணுமே பேசாம அப்படியே அமைதியா உட்காந்துருக்காங்க. அந்த ராட்சசிகள்லாம் வந்து சொல்றாங்க, ஏன் அவன் சொல்றதை கேட்டாக வேண்டியதானே, ஏன் இந்த மாநிலம் கல்யாணம் பண்ணிட்டு ஏன் கஷ்டப்படுறீங்க, லங்கேஸ்வரனை கல்யாணம் பண்ணி நீ இந்த லங்கைக்கு மகாராணி ஆயிடுவ. சீதை அப்படியே காது பொத்திக்கிட்டாங்க. அப்படியே உடம்பெல்லாம் நடுங்க, அப்படியே பதட்டத்துல பயத்துல உட்காந்து ராவணன் நினைச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, பிரபு எப்போ வருவாரு எப்போ வருவாரு. ராவணன் திட்டிட்டு போயிட்டார். இந்த ராட்சசிகள்லாம் சொல்ற, சீக்கிரமா அவளை மனசை மாத்துங்க, இல்லாட்டி இவன் ரத்தத்தை குடிப்பான், பொண்ணு குடிச்சு ரத்தத்தை குடிச்சிருவான். அப்படி மிரட்டிட்டு போயிட்டார் ராவணன். நாங்க ஒரே ஒரு நம்பிக்கை சீதாவுக்கு, யார் அது? அந்த ராட்சசிகள் மத்தியில ஒரு பொண்ணு இருந்தா, திரிஜடா. திரிஜடா ஒருத்தி தான் வந்து சீதைக்கு சமாதானமா இருந்தா. கவலைப்படாத, உன் பிரபு வருவார், கட்டாயம் உன் பிரபு வருவார், ஒரு நாள் உன்னை வீட்டுக்கு போவாரு, நான் நிறைய கனவு கண்டேன், ஒரு நாள் ராமர் ரதத்துல வர மாதிரி, உன்னை அழைச்சிட்டு போற மாதிரி, நீ ஒன்றும் வருத்தப்படாது. திரிஜடா ஒரே ஒரு ஆள் இருந்தா அங்க சீதாவுக்கு, தென் பிரபுவோடைய நினைவு. நான் அப்படியே ஹனுமான் அப்படியே மெல்ல மெல்ல அந்த மரத்துக்குள்ள வந்தார். மரத்து மேல உட்காந்துட்டு ராமனுடைய கீர்த்தனம் பாடுறாரு, ராமனுடைய நாம ராமனுடைய லீலைகளை பாடுறாரு. சீதைக்கு ஆச்சரியம், எங்கிருந்து ராமனுடைய நாமம் கேட்குது, என்னுடைய பிரபுடைய பாடல் பாடுறாங்களே, சீதா இங்க பாக்குறாங்க அந்த பக்கம் பாக்குறாங்க. கடைசியில் ஹனுமான் முன்னாடி டான்ஸ் ஆட ஆரம்பிச்சார். ராமனுடைய லீலைகளை பாடி ஆடுறார். அயோத்தியாவின் ரகுகுல திலகன், ராஜீவ லோச்சனன், அயோத்தியாவின் சக்கரவர்த்தி பிரபு ஸ்ரீராம், அவர் அப்படிப்பட்டவர், இப்படி அவர் வீரம், அப்படி அவர் தாளையை வதம் பண்ணாரு, எல்லாம் அப்படி போட்டு பாடுறாரு. சீதா மாதா ரொம்ப சந்தோஷம், ஆனா ஒரு பயம். ஏன்னா இந்த ராவணன் எப்படி வேணா ரூபம் எடுத்துட்டு வருவான். அப்ப சீதைக்கு சந்தேகம் வந்துட்டு, இவன் ராவணனா இருப்பானோ, வேறுனே என்ன வந்து மயக்கிறதே இப்படிலாம் பண்றான். சீதை அவன் பார்க்கல, திரும்பிட்டான். ஹனுமானுக்கு புரிஞ்சு போயிட்டு சீதா மாதாவுக்கு சந்தேகம் வந்துருச்சு. பாடி பாடி கடைசியில சீதாட்ட வந்து பேசுறாங்க, மாதா நான் பிரபு ஸ்ரீராமர் அமிச்சார், அங்கிருந்து வந்திருக்கேன். இல்ல இல்ல நீ பொய் சொல்ற, நீ ராவணன். இல்ல உண்மையாலுமே ராமனுடைய சேவகன் தான். இல்ல நான் நம்ப மாட்டேன், நம்ப மாட்டேன். எனக்கு மோதிரம் காமிச்சாங்க, பாருங்க பிரபு கொடுத்தாங்க. அந்த மோதிரத்தை பார்த்த உடனே தான் சீதைக்கு நம்பிக்கையே வந்து, ஹனுமான் வந்து பிரபு இருந்தா வந்திருக்காங்க. ஹனுமான் பிரபு எப்படி இருக்கிறாரு, எப்ப வருவார், என்ன கூட்டிட்டு போவாரு, என்ன எப்படி கூட்டிட்டு போவாரு, அவங்க எப்படி இருக்கிறாரு, அவர் அழுகிறாங்க. பிரபு நல்லா இருக்காரு, ஒரு குறையில, சீக்கிரமாக உங்களை கூட்டிட்டு போவார். அவர் என்ன உங்களை கூட்டிட்டு போய், நான் உங்களை கூட்டிட்டு போறேன், இப்ப சொல்லுங்க. ஒரே ஜம்ப்ல உங்களுக்கு இருந்து கூட்டிட்டு போறாரு. ஒரே ஜம்ப்ல என் முதுகுல தோல்ல உட்காந்துக்கங்க, நான் உங்களை கொண்டு போய் பிரபுட்ட சேர்த்துறேன். சீதா சொன்னாங்க, இல்லை ஹனுமான், என் பிரபு வந்து என்னை அழைச்சிட்டு போகணும், அவருக்காக நான் காத்திருக்கேன், நீ போய் சொல்லு, சீக்கிரமா வந்து அழைச்சிட்டு போகணும். அப்படி ஒரு 2 நாள் கூட இங்க இருந்துட்டு போயேன். உங்கள்கிட்ட நிறைய ராமரை பத்தி நான் கேட்கலாம். சீதா மாதாக்கு பகவான் டெய்லி கேட்க எவ்வளவு சந்தோஷம். பிரபு எப்படி இருக்கிறாரு, எப்படி சாப்பிட்றாரு, எப்படி தூங்குறாரு, என்ன பண்றாரு அவர். ஹனுமான் அப்படியே கீர்த்தனம் பாடிட்டே இருக்காரு. ஹனுமான் வந்து சும்மா போகக்கூடாது, லங்கைக்கு வந்துட்டு ராவணனை பார்த்துட்டு போனா நல்லா இருக்கும். ராவணனை பார்க்கணும்னா சும்மா போய் பார்த்துட முடியுமா? அசோகவனத்துல ஒரு அழகான ஒரு மண்டபம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு மண்டபம், ஒரு தூணை பிடிங்கினார், ஒரு மண்டபத்தை தூணை பிடிங்கி ஒரு அடி அடிச்சார், அந்த மண்டபம் பீஸ் பீஸ் ஆயிடுச்சு. அங்குள்ள ராட்சசிகள்லாம் பயந்து இங்கே ஓடுறாங்க. அப்படி பிடிச்சி தூக்கி வீசினார் அந்த ராட்சசிகள்லாம். எல்லாம் பயந்து போய் இங்கே ஓடுறாங்க. எல்லாம் போய் ராட்சசெல்லாம் வந்துட்டாங்க. ஒரு பெரிய படையே வந்துருச்சு. பயங்கரமான சண்டை நடக்குது. ஹனுமான் எல்லாத்தையும் ஒரு தூணை பிடிக்கி போட்டு அடிக்கிறார். அவங்க மட்டையெல்லாம் உடஞ்சி ரத்தமெல்லாம் வந்து அசோகவனம் ஆறா ஓடுது, ரத்தம் ஆறு ஓடுது. அப்படியே எல்லாம் போய் சொல்றாங்க ராவணன்ட்ட, உங்க அசோகவனத்துல ஒரு குரங்கு வந்து அட்டுழியம் பண்ணிட்டு இருக்காரு. இது குரங்கு வந்து அட்டுழியம் பண்ணுதா, பிடிச்சி கட்ட வேண்டியதானே, அதை அடிக்க வேண்டியதானே, அது ஒன்றும் பண்ண முடியல. அதனால ராவணன் நிறைய மந்திரிகள், அவனுடைய சேனாதிபதிகள் படைகள் அமைச்சு வைக்கிறாரு. வரவெல்லாம் மண்டை உடைச்சு கை கால் போய் ரதமெல்லாம் கீழே போய் ஹனுமானுடைய அடி தாங்க முடியாம உயிருக்கு பயந்து ஓடி போனதான் மிச்சாராம். ராவனுக்கு ஆச்சரியம், என்னது ஒரு வானங்கள் கூட அட்டுழியம் பண்ணுதா,
ஒரு இந்திரன் தந்தையே கவலைப்படாதே, நான் போகிறேன், அந்த வானரத்தை கைது செய்து வருவேன். யாரு? இந்திரன் சொன்னா, கவலைப்படாதீங்க அப்பா, நான் போறேன். இந்திரஜித் வந்தா அம்பு அஸ்திரங்களா தூக்கிட்டு வர அனுமான் கூட சண்டை போடுறாரு. அனுமான் பார்த்து இந்த சின்ன பையனோட நான் சண்டை போடணுமா, நான் எதுக்கு வந்தது, ராவணனில பார்க்கணும். சரி இப்போ என்ன பண்ணணும், இவன்கிட்ட மாட்டிட்டா கூட்டிட்டு போவான்ல ராவன்கிட்ட. இந்திரஜித் ஒரு பிரம்மாஸ்திரம் போட்டாரு, இந்த அஸ்திரத்துல இந்த வானத்தை பிடிச்சிடுவேன். அனுமானுக்கு வரவு ஏற்கனவே ஒரு பெரிய ஸ்டோரி இன்னொரு சொல்றேன். அனுமான் வந்து எந்த அஸ்திரத்தாலும் கட்டுப்படுத்த முடியாது. பிரம்மாஸ்திரம் போட்டனே அனுமான் அப்படி கட்டுப்பட்டுட்டாரு. ஓ மாட்டிட்டு வாழணும். இந்திரன் பிடிச்சிட்டு வந்தார். தந்தை, நான் வீட்டு வந்து நான் வானரத்தை பாருங்கள் முன்னாடி நிறுத்தி வைத்திருக்கிறேன். அனுமான் அப்படி நிற்கிறார். அவன் பிடிச்சி புள்ள கட்டிட்டாரு. இந்திரஜித், இந்த வானரத்தை கொல்லுங்க, என்ன ஒரு தைரியம் இருக்கு, அசோகவனத்தை நாசம் செய்தது, லங்கையில் நுழைந்ததுக்கு என்ன தைரியம் இருக்கும், இதை கொண்டு விடுங்கள். விபீஷணன் சொல்றாரு, பிரபு இது தர்மம் இல்ல. ஒரு தூதன் ஒரு ஒற்றன் ஒரு நம்ம இடத்துக்கு வந்தாருன்னா அவர் நீங்க வந்து சின்ன சின்ன தண்டனைகள் கொடுக்கலாம் தவிர கொள்றது தர்மமாகாது. வேற அடிக்கடி தர்மத்துக்கு என்னையா பிரச்சனை, என்னதான் சொல்ல வர, நீ அவரை கொள்வது கூட வேற என்னதான் பண்ணணும். ராவணன் யோசிச்சாரு, இது வானரம், இதுக்கு வால் மேல ரொம்ப ஆசை உண்டு, இந்த வால்ல நெருப்பு வைங்க, வாழை சுத்தி கயிறு கட்டி நெருப்பு துணி கட்டி நெருப்பு வச்சு விடுங்க போடு. அனுமான் சொன்னாரு, நீ வந்து உனக்கு டைம் சரியில்லை, மரியாதை சீதா அம்மாவை அனுப்பிச்சிடு, பிரபு இங்க வரமாட்டேன், உனக்கு பிரபு ஒரு பிரச்சனை ஒன்றும் இல்லை, சரி இதுவரை நடந்ததில் பரவாயில்ல விட்டுறலாம், பிரபு ரொம்ப மன்னிக்கூடியவர், ரொம்ப கருணை வாய்ந்தவர், ரொம்ப கருணாமூர்த்தி அவரு, நீ விட்டுரு, சீதையை விட்டுடு, நான் கூட்டிட்டு போயிடுறேன், உனக்கு ஒரு பிரச்சனையும் ஒன்றும் வராது. இந்த வானம் அளவுக்கு அதிகமா பேசுது, பிடிச்சி கட்டுங்க, வானில் நெருப்பு வைங்க. வானில் ஃபுல்லா துணி சுத்திட்டு இருக்காங்க. நீங்க வந்து டிவில எல்லாம் பார்த்து வால் நீண்டு போயிட்டே இருக்கும். அனுமான் சுத்தி சுத்தி நெருப்பு வச்சு விட்டாங்க. என்னாச்சு? ஆமா, அனுமானுக்கு வால்ல நெருப்பு வச்ச அனுமான் பார்த்தாரு, ஏன் வால்லையா நெருப்பு வைக்கிறீங்க, இப்ப என்ன பண்ற பாரு, அப்படியே எல்லா பக்கம் பத்தி விட்டாரு. அப்படியே தங்கமெல்லாம் உருக்கி ஆறா ஓடுது, தங்க ஆறு ஓடுது, வைரம் முத்து பவளம் எல்லாம் உருக்கி ஓடுது, அப்படி மாளிகை எல்லாம் எரிச்சு சாம்பல் ஆயிடுச்சு. அப்படி இலங்கையே எரிச்சு பசுமாக்கிட்டார் ஹனுமான். எங்கு பார்த்தாலும் நெருப்பு கொழுந்து விட்டு எரியுது. ராட்சசர்கள்லாம் அரக்கிகள்லாம் இங்கேயும் ஓடுறாங்க, கத்திட்டு இங்கே அங்கேயும் ஓடுறாங்க. விட்டு அவங்களே எரிச்சு சாம்பலாக்கிட்டு எல்லாம் பயந்து ஓடுறாங்க. ஹனுமான் அங்கேயே கொளுத்திட்டாரு. நான் பார்த்தாரு, அச்சோ என்ன ஒரு தப்பு பண்ணி, இங்கதானே சீதா மாதா இருக்கிறாங்க, அங்கேயே எரிச்சிட்டாரு. ஆனா ஒரு துளி நெருப்பு கூட அசோகவனம் பக்கம் போகவே இல்லை. அது மட்டும் இல்ல, ஹனுமானுடைய வால்ல நெருப்பு வச்சாங்க இல்லையா, ஹனுமானுக்கு சூடாகவே இல்லை, நெருப்பு கொதிக்கவே இல்லை. காரணம் என்ன? ஹனுமான் புரிஞ்சுட்டாரு, சீதா மாதா கிட்ட செய்தி வந்தது, உங்க தூதருடைய வால்ல நெருப்பு வச்சுட்டாங்க, சீத்தை அக்னிட்ட பிரார்த்தனை, அக்னி தேவா ஹனுமானுக்கு ஒண்ணுமே ஆயிடக்கூடாது, அவர் வால் வந்து ஐஸ் வச்ச மாதிரி ஆயிடுச்சு, குழு குழுன்னு இருக்கு. அவர் கொஞ்சம் கூட எல்லாம் கொளுத்தி விட்டு அப்படியே போய் அணைச்சிக்கிட்டாரு வால். அங்க சீதையை சுற்றி அந்த லங்கையை சுற்றி அழகான ஒரு நதி ஓடுது, ஜம்பு நதி, அதுல போய் அழகா வாழை அரைச்சி போட்டு திரும்பி ராவணன்ட்ட வந்தாரு. ஏய் ராவணா, நான் ஒரு வானரம், ராமனுடைய தூதன், என்னையே உன்னால பிடிக்க முடியலையே, ராமர் எப்படி நீ ஜெயிக்க போற அப்படின்னு வான் பண்ணிட்டு அங்க கிளம்பி வந்து எவ்வளவு சொல்லி, அதாவது நமக்கு கொஞ்சம் மூளை வேலை செய்யாது. எப்படின்னா அகங்காரம், கர்வம், காமம், பேராசை இதெல்லாம் தலைக்கு மேல ஏறிடுச்சுன்னா மூளையே வேலை செய்ய, யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன். ராவணனுக்கு காமம் தலைக்கு மேல ஏறி இருந்தது. அவருடைய தாத்தா சொல்றாங்க, மண்டோதரி சொல்றா, ஹனுமான் சொல்றாரு, அங்கதன், யார் விபீஷன், யார் சொன்னாலும் ஹனுமான் கேட்கிற மாதிரி, ராவணன் கேட்கிற மாதிரி. சீதையை விட்டுட்ட மாட்டேன். ஹனுமான் திரும்பி வந்தார். அங்க இருந்து திக்குவட மலையிலிருந்து ஒரு ஜம்ப் பண்ணார். அடுத்த ஜம்ப்ல நேரா மகேந்திர மலைக்கு வந்தார். ஹனுமான் பார்த்தோன்னே இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நலன், நீலன், ஜாம்பவான் அங்க துள்ளி குதிக்கிறாங்க. ஜெய் ஸ்ரீ ஹனுமான் கி ஜெய், ஸ்ரீ ராமச்சந்திர பிரபு கி ஜெய். ஹனுமான் சொன்ன வார்த்தை தெரியுமா? கண்டேன் சீதை. சீதையை கண்டேன்னா ரெண்டாவது பார்த்தது, சீதையை முதல் வரக்கூடாது. ராமர் வந்து காத்துட்டு இருக்காரு. ஹனுமான் வருவாரு சீதையை சொல்லுவாரு. என்ன பண்ணணும்? முதல்ல பார்த்துட்டே விஷயம் பிரபுக்கு போய் சேரணும். இந்த வானரங்கள்லாம் ஹனுமான் வர வரைக்கும் சாப்பிடாமே உட்காந்துருக்காங்க. பாவம், ஹனுமானை பார்த்து ரொம்ப துள்ளி குதிக்கிறாங்க. அங்க சுக்ரீவனுக்கு சொந்தமான ஒரு அழகான வனம் இருந்தது, மதுவனம். அங்க அழகான தேன், பழச்சாறுகள், பழங்கள்லாம் இருந்தது. அப்படி போய் அந்த வனத்தையே தும்சமாக்கிட்டாங்க. இந்த வானரங்கள்லாம் உள்ள போயிட்டு இந்த வனத்தையே சுத்தம் அழிச்சிட்டாங்க. அங்கிருந்து ஓடி வந்த ஒரு வானம் சுக்ரீவன்ட்ட, பிரபு
அந்த அனுமான் வானரங்கள் நம்மளுடைய வனத்துல பூந்து எல்லாம் நாசமாக்கிட்டாங்க. ரொம்ப சந்தோஷத்துல துள்ளி குதிக்கிறாங்க. சுக்கிரன் புரிஞ்சிட்டாரு, அவங்க ஒண்ணு செய்யாத அது எல்லாம் அனுபவிட்டோம். அவங்க வந்தா போதும். அனுமான் அப்படி ஓடி வர்றாரு சந்தோஷமா. பிரபு பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. பிரபு கண்டேன் சீதை அப்படின்னாரு. அப்படி வந்து ராமனுடைய தாமரை பால் விழுந்து சார்ந்து போகுது. பிரபு எடுத்து அப்படியே அனுமானை கட்டி ஆலிங்கனம் பண்ணிக்கிட்டார். ராமர் இருந்து ஒரு கண்களுக்கு ஒரு கண்ணீரா அப்படியே ஹனுமான் அபிஷேகம் பண்ணிட்டார். ஹனுமான் அழுகிறார். ராமர் அழுகிறார். ஹனுமான், நீ செய்த இந்த சேவைக்கு ஏதோ ஒரு கயிறு மாறும் என்னால் செய்ய முடியாது. இதை எப்படி நான் திருப்பி செய்ய போறேன்னு எனக்கு தெரியாது. சீதா மாதா இந்த இடத்தை பார்த்து சொல்லிட்டியே, இதை விட இந்த சேவைக்கு நிகரான சேவை எதுவும் கிடையாது. இந்த பூமியில ராமாயணம் இருக்கும் வரைக்கும் ஹனுமானுடைய புகழ் எப்போது. जय श्री हनुमान जी की, प्रभु श्री रामचंद्र मूर्ति की. யாரும் தெரிஞ்சு போயிடுச்சு சீதை எங்க இருக்காங்கன்னு. பவுன் லகி அப்படி துள்ளி குதிச்சு வராங்க வானரங்களா ராமலட்சுமணோட. இந்த பக்கம் விபீஷணன் எச்சரிக்கிறார் ராவணன்ட்ட, அண்ணா வேண்டாம், ஒரு சாதாரண வானரம் வந்து ராமனுடைய தூதன், அவனே லங்கி எரிச்சிட்டு போயிட்டாரு. தயவுசெய்து சீதா பிராட்டியை திருப்பி அனுப்பிச்சிருங்க. ராமர் ஒரு சாதாரணமான ஆள் இல்ல, அவர்கிட்ட நம்ம எதுவும் வச்சுக்க வேண்டாம். இப்ப கூட ஒன்றும் மோசமாகல, ராமர் கட்டாயம் ஏற்றுக்குவாரு, நம்மளை மன்னிச்சிடுவாரு, தயவுசெய்து அனுப்பிச்சிடுங்க. ராவணன் சொன்னா, நீ என் சகோதரன், நீ எதிரி, என் குடும்பத்துக்கு வந்த துரோகி, நீ என் குடும்பத்தை அவமதிக்கிறது. அவர் கண்ணா திட்ட ஆரம்பிச்சிட்டார் ராவணன் விபீஷணன். ஒரு பக்கம் ராவணன், இன்னொரு பக்கம் அவனுடைய மகன் இந்திரஜித். சிற்றப்பன் கூட பார்க்காம ரொம்ப மோசமான வார்த்தைகளால் பேசினார் இந்திரஜித். விபீஷனுடைய இதயம் ரெண்டா பிளந்து, இனிமே இவங்க கூட இருந்து ஒரு பிரயோஜனம் கிடையாது, ரொம்ப அவமரியாதை பேசி அவரை வந்து அடிக்காத முறையா வந்து துரத்திட்டாங்க. விபீஷன் என்ன பண்ணார், இனி இவங்க கூட இருக்கக்கூடாது, அவருடைய சேவகர்களை கூட்டிட்டு அப்படியே ஆகாச மார்க்கமா வர ராமருக்குரிய இடத்துக்கு வந்து அப்படி கூப்பி கரோட நிக்கிறார் விபீஷணன். விபீஷனை பார்த்தோன்னே சுக்ரீவன் நலன் நீலன் எல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. விபீஷன் சொன்னா, நான் பிரபு பார்க்கணும், நான் ராவனுடைய சகோதரன் விபீஷன், பிரபு பார்க்கணும். இவரே பிரபு பார்க்க வந்திருக்காரு, ஒரு ஏதோ சூழ்ச்சி பண்ண வந்திருப்பாரோ, ஏதோ என்ன நடக்குது தெரிஞ்சுட்டு போக வந்திருப்பாரோ, இல்ல ஏதாவது துன்ப நிலைக்கு வந்திருப்பாரோ, இவங்களுக்குள்ளே பேசிட்டாங்க. சரி, எதுவாக தான் நம்ம பிரபுட்ட போய் சொல்லுவோம். எல்லாரும் வந்து ராமனுக்கு சொல்றாங்க, இந்த மாதிரி லங்கையிலிருந்து விபீஷன் வந்திருக்காரு, ராமனுடைய சகோதரன் அவங்களை பார்க்கணுங்கிறாரு, பார்க்க போவோம். ராமன் லட்சுமணன் எல்லாரும் வந்தாங்க. விபீஷன் தான், ராமா, நான் உங்களுடைய சரணாகதி பிராப்தம் பண்ணதை ஏற்றுக்குங்களா நீங்க? ராமர் ஒரு நிமிஷம் எல்லாத்தையும் கேட்கிறார். ராமர் யார்ட்டையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை, அவர் முழுமுதற் கடவுள். ஆனா தன் பக்தர்களுக்கு கூடிய மரியாதை கொடுத்து அந்த சுக்ரீவர் ஒரு அந்த வானர அரசன், ஹனுமான் ஒரு மந்திரி, அவங்களுக்கு இந்த மரியாதை கொடுத்து அவங்களுடைய மனசை என்ன நினைக்கிறாங்க, விபீஷன் ஏற்றுக்கலாமா, அவங்க என்ன சொல்றாங்க, அவங்களுக்கும் அது பார்த்து கொடுத்தாரு. எல்லாரும் சொல்றாங்க, சுக்ரீவன் சொல்றாரு, இவரை ஏற்றுக்கொள்ள கூடாது, இவன் ஒரு அசுரன், ராட்சசன், ராவனுடைய சகோதரன். இன்னைக்கு நம்ம ஏற்றுக்கிட்டோம்னா நாளைக்கு ஏதாவது ஆபத்து வந்துன்னா அவன் ராவணன் பக்கம் போயிடுவார். ராவணனுக்கு ஆபத்தும் போது அங்க போயிடுவாரு. ராமா ஏற்றுக்கூடாது. சுக்ரீவன் சொன்னே, நலன் நீலன் ஜாம்பவான் அங்கதன் எல்லாம் ஆமாமா ஏற்றுக்கூடாது. ஹனுமான் அப்படியே பேசாம கையில் நின்றுந்தார். ஹனுமான் நீன்னு சொல்ற ஒரு ஏற்றுக்கலாமா? அப்போ அவர் நம்ம கிட்ட குப்பி கரப்பட வந்திருக்காரு, அவர் நம்ம சகோதரன் தான் ஏற்றுக்கலாம். இந்த விபீஷணா பத்தி நல்லா தெரியும், அவர் வந்து மோசமானவர் இல்லை, அவர் நல்லவர், உங்க பக்தர், அவர் பிரபு, அவரை ஏற்றுக்க. எல்லாத்துக்கும் மேல அவர் சரணாகதி பிராப்தம் பண்ண வந்திருக்காரு. கரெக்ட் ஹனுமான், நீ சொன்னதா கரெக்ட், விபீஷன் நான் ஏற்றுக்கொள்ள போகிறேன். அப்ப ராமர் ரொம்ப அழகா சொல்ற, எல்லா வானர்களும் நலன் நீலன் ஜாம்பவான் அங்கதன் கோடிக்கணக்கான வானரங்கள் இருக்கு, அவங்க முன்னாடி விபீஷணன் குப்பி கரப்போட வந்திருக்காரு. அப்ப ராமர் சொல்றாரு, எல்லாத்தையும் எல்லாரும் கவனமா கேளுங்க, ரொம்ப முக்கியமான விஷயம். வால்மீகி ராமாயணத்துல வால்மீகி ரொம்ப அழகா சொல்ற ராமருடைய கருணை குணம், அவர் எந்த அளவுக்கு கருணை வாய்ந்தவர், ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். வால்மீகி மகரிஷி சொல்றாரு, ஸ்ரீ பிரபு ராமர் சொல்றாரு, எல்லாரும் கவனமா கேளுங்க, இந்த விபீஷன் இப்ப சரணாகதி பிராப்தம் பண்ணி வந்திருக்காரு, அவர் இந்த சரணை வந்திருக்காரு, எப்படி அவர் நான் நிராகரிக்க முடியும்? யாராவது என் முன்னாடி வந்து, பிரபு நான் உங்களுடையவன், உங்களை நான் உங்களை சரணடைய வந்திருக்கேன், ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னா நான் யாராவது நான் வெறுக்க மாட்டேன். இப்போ இந்த க்ஷணம் ராவணன் என் முன்னாடி வந்து, பிரபு நான் பண்ணலாம் தப்புதான், என்னை மன்னிச்சிடுங்க, என்னை ஏற்றுக்கங்கன்னா ராவணையும் நான் ஏற்றுக்கொள்வேன். ஜெய் ஸ்ரீ பிரபு ராமச்சந்திர மூர்த்தி கி. எல்லாரும் கண்ணுல இருந்து தாரதாரியா கண்ணீர் வந்து அழுகிறார். இந்த அளவுக்கு தனக்கு கொடுமை செய்தவனும் தன் மனைவியை கடத்தி போய் வச்சிருக்கிற அவ்வளவு கொடூரமானவன் கூட இப்ப வந்து சரணாகதி பண்ணா கூட அவர் ஏற்றுக்கிறேங்கிறார். விபீஷணா உம்மோடு நாம் எழுவரானோம், அப்படியே விபீஷணா ஆலிங்கனம் பண்ணிக்கிட்டேன்.
ஏழாவது சகோதரரா இருக்கு. ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி கி. எப்படி விபீஷனுடைய நட்பு வச்சு அவர் தன் சகோதரனா எடுத்துக்கிட்டு விபீஷன் கூட இருந்து ராமர் அப்படியே அந்த சமுத்திரத்துக்கு போனார். விபீஷன் சொன்னா இங்க இருந்து லங்கைக்கு போனா ஒரு பாலம் அமைச்சாலும் போக முடியும், நீங்க சமுத்திரராஜன் வேண்டி பிரார்த்திக்கு. ராமர் போய் சமுத்திரராஜன் பிரார்த்தனை செய்து நல்ல நீல வச்சு ஒரு அற்புதமான பாலம் அமைச்சார். இப்ப நீங்க ராமேஸ்வரத்துல எவ்வளவு பேர் பார்த்திருக்கீங்க அந்த கல் மிதக்கிறது? 1 2 3. இப்ப நீங்க போனாலும் இந்த ராமேஸ்வரத்துல இந்த ராமர் பாலம் பட்டின கல் எடுத்து வச்சிருக்காங்க. நீங்க போய் ஒரு அமுத்தாமீங்கன்னா உள்ள போய் திரும்பி கல் மேல வரும், கல் வந்து மிதக்கும். அந்த ஒவ்வொரு கல்லையும் பிரபுவுடைய நாமத்தை எழுதி அவங்க போட்டாங்க. அந்த கல்லெல்லாம் மிதந்தது. ஒவ்வொரு மாணவர்களும் அவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி பெரிய பெரிய பாறைகள், சின்ன கற்கள், கூழாங்கற்கள், பெரிய கற்கள், மலைகள், மரங்கள் எல்லாம் கொண்டு வந்து போட்டு ஒரு பெரிய பாலத்தை அமைச்சாங்க. பிரம்மாண்டமான பாலம் அமைச்சு வானங்களோட போய் பிரபு ராவணனை வதம் செய்தார். ஜெய் ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி கி. சீதையை மீட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப அற்புதமான லீலைகளா இருக்கு. அங்க புக் ஸ்டால்ல வால்மீகி ராமாயணம் புக் இருக்கு, தயவுசெய்து வாங்கி எல்லாரும் படி. ராமாயணம் படிக்க படிக்க நமக்கு பகவானோட அன்பு பக்தி எல்லாம் அதிகம். எல்லாத்துக்கும் மேல நமக்கு இன்னும் புரியாத ஒரு சந்தோஷம், ஒரு அன்பு கிடைக்கும் பகவான். ஸோ இன்னைக்கு நம்ம பகவானை பிரார்த்தனை பண்ணுவோம், நமக்கும் வந்து அவருடைய கருணை கிடைக்கணும், நம்மளும் கிருஷ்ண பக்தியில ராம பக்தியில முன்னேற்றம் அடையணும். எந்த ஒரு சுயநலம் இல்லாம, எந்த ஒரு கர்வமும் இல்லாம மிக மிக எளிமையான ஒரு சேவகருக்கெல்லாம் சேவை பண்ணக்கூடிய பக்தரா ஆகணும்னு பகவானை பிரார்த்தனை. जय श्री रामचंद्रमूर्ति की, श्री प्रभुपाद की।